السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும், நிகழ்ச்சியை கண்காணிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ கேட்கிறேன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, அல்லாஹ் நமக்கு நேரு வழி காட்டுவானாக. இந்த நாட்டில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதியை பாதுகாப்பை வழங்குவானாக. இஸ்லாமை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவானாக. இஸ்லாமையோ முஸ்லிம்களையோ கேவலப்படுத்த வேண்டும், அழிக்க வேண்டும் என்று யார் நாடுகின்றார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிராகவே அல்லாஹ் ஆக்குவானாக. பலவீனமான நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய உதவியை தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியில் சில முக்கியமான மார்க்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நம்முடைய சிறந்த மார்க்க அறிஞர்கள் தொகுத்து தந்த ஒரு கல்வி தொகுப்பை தான் இந்த நேரத்திலே உங்களுக்கு மத்தியிலே இன்ஷா அல்லாஹ் நான் பேச இருக்கிறேன். இதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் நான் அல்லாஹுடைய அச்சத்தை நினைவுபடுத்திக் கொள்கிறேன், மார்க்க விஷயங்களை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பல காரியங்களில் நாம் மிக கவனமாக மிக உஷாராக இருக்கிறோம். ஆனால் ஷைத்தானை பற்றி, அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி, மனிதனை வழிகெடுப்பதற்காக அவன் விரிக்கக்கூடிய வலைகளை பற்றி நம்மிலே பலருக்கு கவனம் இருப்பதில்லை. நம்மிலே பலர் தங்களை அறியாமல் அந்த வலையிலே சிக்கிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்தான். மனிதனை சோதிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுக்கு சில ஆற்றல்களை கொடுத்தான். இந்த ஷைத்தான் சபிக்கப்பட்டதற்கு காரணமாக மனிதன் இருந்ததால் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஷைத்தான் சில வாதங்களை முன்வைத்தான். அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்தான். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. சூரா அல்-அராஃப் உடைய 16வது 17வது வசனங்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த ஷைத்தான் கூறினான், இறைவா, நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால், இவனாக வழிகட்டு கொண்டு அல்லாஹ்விற்கு மாறு செய்து இவன் அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டு பழியை யார் மீது போடுகிறான்? அல்லாஹுவின் மீது போடுகிறான். இது பாவிகளுடைய பழக்கம். இவர்களாக தவறான வழியிலே சென்று விட்டு அல்லாஹ் நாடினான் இப்படி நடந்தது என்று பழியை அல்லாஹுவின் மீது போடுவார்கள், பழியை விதியின் மீது போடுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கூறினான், நீ என்னை வழிகெடுத்த காரணத்தால் நான் உன்னுடைய நேரான பாதையில் உட்கார்ந்து கொள்வேன், உன்னுடைய மார்க்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வேன், நீ நபியின் மூலமாக மக்களுக்கு காட்டக்கூடிய வழியிலே வந்து உட்கார்ந்து கொள்வேன். பிறகு மக்களின் வலப்புறத்திலிருந்தும் அவர்களுக்கு பின்புறத்திலிருந்தும் அவர்களுக்கு முன்புறத்திலிருந்தும் அவர்களுக்கு இடப்புறத்திலிருந்தும் நான் வருவேன், அவர்களை கெடுப்பதற்கு முயற்சி செய்வேன். இறைவா, அவர்களில் பெரும்பாலானவர்களை உனக்கு நன்றி செலுத்தும் மக்களாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். பலர் உனக்கு மாறு செய்து விடுவார்கள், நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்வார்கள், அவர்களை நான் வழிகெடுத்து விடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தான். இதே விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நிசாவிலே சொல்லுகின்றான். 117வது 118வது வசனம். إن يدعون من دونه إلا إناثا وإن يدعون إلا شيطانا مريدا لعنه الله وقال لأتخذن من عبادك نصيبا مفروضا
وَلَأُضِلَّنَّهُمْ وَلَأُمَنِّيَنَّهُمْ وَلَآمُرَنَّهُمْ فَلَيُبَتِّكُنَّ آذَانَ الْأَنْعَامِ وَلَآمُرَنَّهُمْ فَلَيُغَيِّرُنَّ خَلْقَ اللَّهِ وَمَنْ يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا يَعِدُهُمْ وَيُمَنِّيهِمْ وَمَا يَعِدُهُمُ الشَّيْطَانُ إِلَّا غُرُورًا. அல்லாஹ்விடத்திலே கூறினான், உன்னுடைய அடியார்களிலிருந்து ஒரு பெரும் பகுதியினரை நான் எனக்காக ஆக்கிக் கொள்வேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு வீணான கற்பனைகளை கொடுப்பேன். தவறான வழியிலே செல்லக்கூடியவர்கள், ஹராமான வழியிலே செல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய அடிப்படைகளை பார்த்தால் யூகங்கள் கற்பனைகள் தான் மிஞ்சும், ஆதாரம் ஒன்றும் இருக்காது. இப்படி யூகங்களை கற்பனைகளை நான் அவர்களுக்கு போடுவேன், அவர்களுக்கு நான் சொல்லுவேன், கட்டளையிடுவேன். அவர்கள் கால்நடைகளுடைய காதுகளை வெட்டி கொள்வார்கள். நேர்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்காக யாருடைய காதை வெட்டுவார்கள்? ஆடு மாடுகளுடைய காதுகளை வெட்டுவார்கள். ஏன்னா தான் காதை வெட்டினா வலிக்கும்ல, ஆடு மாடு காதை வெட்டினா அதுக்கு வாயா இருக்குது கத்துறதுக்கு, வெட்டி விடுவார்கள். மேலும் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன், அல்லாஹுடைய உருவங்களை மாற்றிக்கொள்வார்கள், சிதைத்துக் கொள்வார்கள். பச்சை குத்திப்பாங்க, தாடிகளை சிரைத்துக் கொள்வார்கள். தங்களுடைய அல்லாஹ் கொடுத்த இயற்கையான தோற்றங்களை, அமைப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். فَلَيُغَيِّرُنَّ خَلْقَ اللَّهِ. அல்லாஹ் சொல்கிறான், யார் ஷைத்தானை தனக்கு நண்பனாக ஆக்கி கொண்டானோ அவன் தெளிவான நஷ்டத்தில் ஆகிவிட்டான். فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا. இவனுக்கு வேலை என்ன? يَعِدُهُمْ, பொய்யான வாக்குகளை அள்ளி வீசுவான். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர் ரொம்ப அழகா புட்டு புட்டு வைத்தார்கள், பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். யஇதுஹும், பொய்யான வாக்குகளை அள்ளி வீசுவான். இடையில ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கொள்றேன், அது தொடர்பாக. இதே தமிழ்நாட்டில் மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, இவையெல்லாம் ஷைத்தானுடைய நம்பிக்கைகள். சலாத்துன் நாரியான்னு ஒன்று இருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 4444 4 நாள் 4044 தடவை ஓதுனா கேஸில் ஜெயிச்சிடலாம், என்ன வீடு கட்டிடலாம், கப்பலுக்கு ஏற்றிடலாம், நிறைய ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன? யஇதுஹும், ஷைத்தானுடைய வாக்குறுதிகள். மௌலூது ஓதலைன்னு சொன்னா பரக்கத்து வராது, ஓதுனா பரக்கத்து வரும். யாருடைய வாக்குறுதிகள்? ஷிர்கின் மீது, பொய்யின் மீது, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதின் மீது ஷைத்தானுடைய வாக்குறுதிகள். யஇதுஹும். பார்க்கிறோம் இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி, நான் பொதுவாக இங்கு பேசப்படக்கூடிய பல விஷயங்கள் மனித சமுதாயத்தை முன்னோக்கி பேசுகிறேன். சில விஷயங்கள் குறிப்பிட்டு முஸ்லிம்களை நோக்கி பேசினாலும் பொதுவாக இந்த மனித சமுதாயம் எப்படி ஷைத்தானுடைய வலையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது, நாம் அனைவரையும் பற்றி அக்கறைப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். நம்ம மட்டும் திருந்தினா போதும், மாற்றார்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நாம் இருப்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாத ஒன்று. இன்று கோயிலிலே கற்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஏக இறைவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவங்கள்ட்ட போய் நீங்க உங்களை யார் படைத்தான், உங்களுக்கு யார் உணவளிக்கிறான் என்று கேட்டால் தாங்கள் வணங்கக்கூடிய அந்த கற்சிலைகளை, விக்கிரகங்களை அவர்கள் சுட்டி காட்டுவது கிடையாது. இறைவன், ஆண்டவன், கடவுள் எங்களை படைத்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவனை அவர்கள் அறியாத காரணம், அதற்கு யார் மூல காரணம்? இங்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும், நானும் உள்பட. அவர்களுக்கு நாம் அழைப்பு கொடுத்திருந்தால், அவர்களுக்கு அழகிய முறையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, தௌஹீதை புரிய வைத்திருந்தால், எத்தனையோ மக்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அழைக்கும் பொழுது இங்கே நம்முடன் வந்து அந்த ஏக இறைவனை, யாரை மனதிலே ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அவர்களை தொழுதிருப்பார்கள். பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட வழிகேடுகள், எப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள். இந்த ஷைத்தான் வாக்குறுதிகளை கொடுப்பான். யஇதுஹும் வ யுமன்னீஹிம், அவர்களுக்கு கற்பனைகளை தருவான். அல்லாஹ் சொல்கிறான், வமா யஇதுஹுமுஷ் ஷைத்தானு இல்லா குரூரா. ஷைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தவிர, ஏமாற்றும் வழிகளை தவிர வேறு எதையும் வாக்களிக்க மாட்டான். ஷைத்தானுடைய ஒட்டுமொத்த வாக்குறுதிகளுடைய முடிவு என்ன? 0, 0, ஒன்றும் கிடையாது. உங்களுடைய காசு போனுச்சு, உங்களுடைய மான மரியாதை கண்ணியம் போனது,
உங்களுடைய நேரம் வீணானது, உங்களுடைய உடல் உழைப்பு வீணானது. ஆனால் கிடைக்கப் போவது எதுவும் கிடையாது அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ்விடத்திலே இந்த ஷைத்தான் செய்து வந்த சவால், அல்லாஹ் மனிதனை எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்து சொர்க்கத்திற்கு அனுப்ப நாடுகிறான். நம்முடைய ஈமானை எடை போட்டு அதற்கு தகுந்த கூலியை அல்லாஹ் தர விரும்புகிறான். சொர்க்கம் சாதாரணமானதா? சொர்க்கம் சாதாரணமான ஒன்று கிடையாது. அதை அடைவதற்கு பல தியாகங்கள் வேண்டும், அதை அடைவதற்கு பல முயற்சிகள் வேண்டும். உங்க திருவாரூரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் எவ்வளோங்க? திருவாரூர் மெயின் பஜாரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ இருக்கும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கும்? 1000 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. பாருங்க, ஒரு கிரவுண்ட் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ ஆகும்னு கணக்கு போட்டுங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட மதிப்பு சொர்க்கத்திற்கு ஸஹீஹுல் புகாரியிலே இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், وَلَمَوْضِعُ قَدَمٍ فِي الْجَنَّةِ خَيْرٌ مِنَ الدُّنْيَا وَمَا عَلَيْهَا. சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த முழு உலகத்தை விட, அதில் உள்ள செல்வங்களை விட சிறந்தது. وَلَمَوْضِعُ قَدَمٍ, சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம், கதம் என்று சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட், சொர்க்கத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் எதை விட சிறந்தது? திருவாரூரை விட அல்ல, தமிழ்நாட்டை விட அல்ல, இந்தியாவை விட அல்ல, முழு உலகத்தையும் அதில் உள்ள செல்வங்களையும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து, இதில் உள்ள தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், வைரம் எல்லாத்தையும் சேர்த்து இதில் உள்ள எல்லா மக்களையும் விலை கொடுத்தாலும் கூட சொர்க்கத்திலே ஒரு பாத அளவுள்ள இடத்தை நீங்கள் பெற்றுவிட முடியாது. அதை விட அது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு ரொம்ப சீப்பா தரதுக்கு ரெடியா இருக்கிறான். எப்படிங்க? அவ்வளவு காஸ்ட்லியான ஒன்றை நமக்கு ரொம்ப சௌகரியமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். என்னங்க? ஒரே வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இறைவா, உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னங்க? வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவனே, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. கல்லை வணங்க மாட்டேன், மண்ணை வணங்க மாட்டேன், மனுஷனை வணங்க மாட்டேன், மரத்தை வணங்க மாட்டேன், மட்டையை வணங்க மாட்டேன். அல்லாஹ் இறைவனே, உன்னை வணங்குற. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் பிஹா கல்புஹு, தூய்மையான உள்ளத்தோட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, சொர்க்கம் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அந்த சொர்க்கத்தை அடைய விடாமல் தடுப்பதுதான் யாருடைய வேலை? சைத்தானுடைய வேலை. சைத்தானுக்கு என்ன வேலைங்க? மனிதனை சொர்க்கத்திலிருந்து திருப்பி நரகத்தினுடைய பாதையில் விட்டு விட வேண்டியது, அவ்வளவுதான். அந்த லைன் இப்படி போயிட்டு இருக்கிற லைன்ல அப்படி திருப்பி விட்டுற வேண்டியது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவர் தானா ரூட்டை போட்டு போயிட்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பல விஷயங்களை நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இடையிடையே சில ஹதீசுகளை சொல்லிக்கொண்டே செல்வோம். இன்ன ஷைத்தான் கஅத லிப்னி ஆதம பி அத்ருகிஹி, ஷைத்தான் பல வழிகளிலே மனிதனை கெடுக்க வருவான். ஃபகஅத லஹு பி தரீகில் இஸ்லாம், முதலாவதாக இஸ்லாம் என்ற அந்த பாதையிலே உட்கார்ந்து கொள்வான். நீங்க போய் ஒருவருக்கு தாவா கொடுக்குறீங்க, படைத்தது இறைவன் என்று சொல்கிறாய், வானம், பூமி, சூரியன், சந்திரன் இவற்றையெல்லாம் படைத்தது இறைவன் என்று சொல்கிறாய், உனக்கு உணவளிப்பது இறைவன் என்று சொல்கிறாய், உனது முன்னோர்களை பின்னோர்களை படைத்தது படைக்க இருப்பது இறைவன் என்று சொல்கிறாய். அப்ப ஏங்க அந்த இறைவனை வணங்காமல் இப்படி கையிருந்தும் பிடிக்க முடியாத, காலிருந்தும் நடக்க முடியாத, கண்ணிருந்தும் பார்க்க முடியாத நீங்களாக செதுக்கிக் கொண்ட ஒரு சிலையை உங்களுக்கு தேவை என்றால் வைத்துக் கொள்கிறீர்கள், இல்லை என்றால் எரித்து விடுகிறீர்கள், இல்லை என்றால் கரைத்து விடுகிறீர்கள், இல்லை என்றால் மாற்றிக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஒன்றை நீ வணங்குகிறாயே என்று சொல்லும் போது அறிவுலப்படுது, மனசாட்சி அதை ஏத்துக்குது. சரியான வார்த்தையை சொல்றாரு. இறைவனை மறுக்க சொல்லவில்லை, இறைவனை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார், இறைவனை மட்டும் வணங்க சொல்கிறார். அந்த இறைவன் படைத்த நேரான நெறியிலே என்னை அழைக்கிறாரே. என்ன சொல்றாரு? இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். குடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது, கோல் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை ஏளனமாக பேசக்கூடாது, மக்களுக்கு உதவ வேண்டும், உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும், கருமித்தனம் காட்டக்கூடாது, ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அனாதைகளுக்கு உதவ வேண்டும். இத்தகைய தூய மார்க்கத்தை அல்லவா சொல்கிறார்.
ஏத்துக்கலாமா அப்படின்னு மனசுல என்ன வருது, அப்படி மனசுல என்ன வருது? அந்த நேரத்தில் ஷைத்தான் வருகிறான், சொல்லுகிறான், அடப்பாவி, உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்பா வழிகட்டவங்களா? உங்க அப்பா வழிகட்டவரா? உங்களுடைய தாத்தா வழிகட்டவரா? அவருடைய பாதையை விட்டுவிட்டு ஒரு புதிய மார்க்கத்தையா நீ தேர்ந்தெடுக்க போகிறாய்? உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் காலம் காலமாக வழிபட்டு வந்த அந்த கொள்கை கோட்பாடுகளையா நீ விட போகிறாய்? விட்டுடாத என்று சொல்லுவான். புரியுதுங்களா? போராட்டம், முதல் சோதனை, முதல் போராட்டம். இதுல அந்த மனிதன் வெற்றி கொண்டு ஷைத்தானுக்கு மாறு செய்து அவன் முஸ்லிமாகி விட்டால் அடுத்து என்ன செய்யறது? தப்பிச்சிட்டான். முதல் வலையில விரித்த வலையில் தப்பித்து விட்டான். அடுத்த வலை, இந்த தீனுக்காக சில தியாகங்களை, சில அர்ப்பணிப்புகளை செய்தாக வேண்டும். உதாரணத்துக்கு ஒருத்தர் முஸ்லீம் ஆயிடுறாரு, அவர் வாழக்கூடிய சூழ்நிலைகள்ல இஸ்லாமை பேண முடியவில்லை, தொழுகைக்கு அங்க இடம் இல்லை, அங்க குடும்பத்தில் மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு இடம் இல்லை. அப்ப அந்த மாதிரி இடத்தை விட்டுட்டு அவர் முஸ்லிம்கள் வாழக்கூடிய, முஸ்லிம் சமூகம் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய இடத்துக்கு வரணும், அந்த தெருவுக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரா, அந்த குஃபருடைய ஊரை விட்டுவிட்டு எங்கே முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ, எங்கே இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்படுகிறதோ, எங்கே இறைவனை சுதந்திரமாக வணங்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு வரணும். அப்ப ஹிஜ்ராவை அவர் நாடும் பொழுது சும்ம கஅத லஹு ஃபி தரீகில் ஹிஜ்ரா, ஹிஜ்ராவுடைய பாதையிலே உட்கார்ந்து கொள்கிறான். ஃபகால் துஹாஜிர் வ ததஉ அர்தக வ ஸமாஅக், பிறந்த ஊரை விட்டுட்டு போறியா? நீ வாழ்ந்த இந்த சமூகத்தை விட்டுவிட்டு செல்கிறாயா? உன்னுடைய குடும்பம், நீ பார்த்த இந்த வானம், நீ மிதித்த இந்த பூமி, இந்த ஒரு நல்ல சூழ்நிலையை விட்டுட்டு நீ போறியா? போவாது என்று தடுப்பான். அந்த நேரத்தில் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களுக்கு அடிபணியாமல் அந்த மனிதன் உறுதியாக இருந்து ஹிஜ்ரா செய்து விடுகிறான். அடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிர் பொருளை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக உயிர் பொருளை அர்ப்பணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் வருவான், என்னப்பா நீ போருக்கு போறியா? நீ ஜிஹாதுக்கு போறியா? ஆஹா, போயிடாத, அங்க உன் உயிர் போயிடும், உன்னை கொன்னுருவாங்க. அடுத்து உன்னுடைய பொருள்களை எல்லாம் மக்கள் பங்கு போட்டுக் கொள்வார்கள், உன்னுடைய மனைவி அடுத்து ஒருவரை திருமணம் முடித்துக் கொள்வார் என்பதாக அவனுக்கு பயத்தை ஊட்டுவான். அங்கும் அவன் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் அவன் சென்று விடுகிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஃபமன் ஃபஅல ذلك, யார் இப்படி உறுதியாக இருக்கிறானோ ஷைத்தானுடைய போராட்டங்களிலே, அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலையாக இருந்து ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை வென்றெடுக்கின்றானோ, கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah, அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பது. சரி, போரில் போய் கொல்லப்பட்டு விட்டார், அல்லாஹ்வின் மீது கடமை அவரை சொர்க்கத்திலே நுழைப்பது. அல்லது தண்ணீரிலே மூழ்கி இறந்து விட்டார், அல்லாஹ்வின் மீது கடமை அவரை சொர்க்கத்திலே நுழைப்பது. அல்லது வாகனத்திலிருந்து இடறி கீழே விழுந்து அங்கே இறந்து விட்டார், அல்லாஹ்வின் மீது கடமை அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பது. அப்ப சொர்க்கம் எங்கெங்க இருக்கு? எங்க இருக்கிறது சொர்க்கம்? அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலே, ஷைத்தானுக்கு மாறு செய்வதிலே. நீங்க ரெண்டில் ஒருவருக்கு கட்டுப்பட முடியும், ஒருவருக்கு மாறு செய்ய முடியும். ஒன்று அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவீர்கள், ஷைத்தானுக்கு மாறு செய்வீர்கள். இல்லை என்றால் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவீர்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஷைத்தானுக்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். யார் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்களோ அவர்களுக்கு நரகம். அப்ப இந்த சோதனை இடைவிடாத சோதனை. எதுவரை சோதனை? மரண நேரம் வரை, கண் மூடும் நேரம் வரை, கடைசி மூச்சை விடும் வரை இந்த சோதனை நீடித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் ஷைத்தான் கூறுகிறான், قال إن الشيطان قال وعزتك يا رب لا أبرح أغوي عبادك ما دامت أرواحهم في أجسادهم. என் இறைவனே, உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் அவர்களது உடலில் உயிர் இருக்கும் வரை. அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். அல்லாஹ் ஷைத்தானுக்கு பதில் கூறினான், قال الرب وعزتي وجلالي لا أزال أغفر لهم ما استغفروني.
நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் அவர்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் வரை. ஷைத்தான் என்ன கூறினான்? நான் அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் அவர்களது உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் வரை. அல்லாஹ்வுடைய கருணை விசாலமானது. அல்லாஹ் சொல்கிறான், வஸிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, என்னுடைய கருணை அனைத்தையும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் வாசல் திறந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீ தௌபா செய்தால் எத்தகைய பாவமாக இருந்தாலும் சரி நான் அதை மன்னித்து விடுவேன். மஸ்தக்ஃபரூனி, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸ் குதுசியிலே, யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் ஃபஸ்தக்ஃபிரூனி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். என் அடியார்களே, காலை மாலை இரவு எல்லா நேரத்திலும் நீங்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன். அன்பிற்குரியவர்களே, பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் ஷைத்தான் மனிதனை தீண்ட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறான். அவன் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கிறான். நேரங்களை, காலங்களை, சமய சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், உடலில் இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தானும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பெரிய சோதனை நமக்கு. ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், மனதிற்குள் வஸ்வசாக்களை ஏற்படுத்துகிறான். எந்த நேரத்தில் இந்த மனிதனுடன் கூட்டாகுவது, இந்த மனிதனை ஒட்டிக்கொள்வது, அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறான். சமய சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலையா, உங்களோட அவனு சேர்ந்து கொள்வான். அந்த உணவு உள்ளே செல்வதால் அங்கே ஒரு ரூஹ், உயிரோட்டம் இருக்காது. அங்கு ஏற்படக்கூடிய அந்த உணவுடைய ஆற்றலை கொண்டு வணக்க வழிபாடுகள் ஏற்பட முடியாது. பிஸ்மில்லா சொல்லி குடிக்கவில்லையா, அங்கே ஷைத்தான் சேர்ந்து கொள்கிறான். பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் வீட்டுக்குள் செல்லவில்லையா, ஷைத்தானும் சேர்ந்து வந்து விடுகிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், திருப்தி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். பல பேர் அல்ஹம்துலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணுகிறார்களோ, வணக்க வழிபாடுகளை பேணுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கிதாபை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணுகிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் எப்போதும் அருளில் இருக்கிறார்கள். பார்க்கிறோம். இந்த முஸ்லிம் சமுதாயத்திலும் பெயர் தாங்கிகள் பலர் இருக்கிறார்கள் அல்லவா? அதே போல மாற்று மத மக்கள், இந்த இஸ்லாத்திற்கு வெளியிருந்து இந்த இஸ்லாமை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நிம்மதியை அவர்கள் பார்ப்பது கிடையாது. வாழ்க்கையிலே நிம்மதியை தேடி அலைகிறார்கள். காசு கொடுத்தாவது நிம்மதி வாங்கலாமான்னு பார்க்கறாங்க. இன்னைக்கு காசு கொடுத்து மருந்த வாங்கலாங்க, காசு கொடுத்து தூக்க மாத்திரையை வாங்கலாம், ஆனால் காசு கொடுத்து நிம்மதியை வாங்க முடியாது. பணம் இருந்தால், பெரிய பகட்டு இருந்தால் ஒரு அழகிய பெண்ணை மனைவியாக ஆக்கலாம், ஆனால் மனைவியின் தன்மைகளை அவளிடத்திலே வாங்க முடியாது. காசு இருந்தா, பணம் இருந்தா பெரிய பங்களாவை நீங்க வாங்கலாம், ஆனால் அந்த வீட்டிலே நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை அனுபவிக்க முடியாது. அது எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, ஈமானிலே, இஸ்லாமிய பண்புகளிலே மறைந்திருக்கிறது. பார்க்கிறோம். கணவன் வீட்டுக்கு போறார், போனா அங்க என்ன, ஏற்கனவே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆடிக்கொண்டிருக்கிறான், பாடிக்கொண்டிருக்கிறான், கூத்தடித்துக் கொண்டிருக்கிறான். மனைவி, மக்கள், குடும்பம் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் போய் இங்க காலிங் பெல் அடிப்பார். எந்த நேரத்தில் வர்றாங்க பாருங்க, யாரு போய் திறக்கிறது அப்படிங்கிறதுல போட்டா போட்டி. ஏன்னா அந்த நேரத்தில் 2 சீன் மிஸ் ஆயிடுமே. அம்மா சொல்லுவாங்க பிள்ளைய போய் திறக்க சொல்லி, பெரியவன் சொல்லுவான் சின்னவனை, சின்னவன் சொல்லுவான் அதுக்கு கீழே உள்ளவனை. என்ன நிம்மதி? ஒரு தந்தை வருகிறார், ஒரு கணவன் வருகிறார், எப்படிப்பட்ட முகமலர்ச்சி இருக்க வேண்டும் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு. உள்ளார வர்றாங்க, வந்தவுடனே அவருக்கு ஒரு சேர் அங்கே உட்கார வேண்டியதுதான். என்னங்க ஒரு சந்தோஷமா, இவ்வளவு தூரத்திலிருந்து வரீங்களே, அவர்களை பார்த்து ஒரு அன்பான புன்சிரிப்பு, அவர்களுக்கு ஒரு வரவேற்பு. என்ன சாப்பிட்றீங்க? தண்ணி சாப்பிட்றீங்களா? மூஞ்சி கழுவுறீங்களா? தண்ணி வைக்கட்டுமா உங்களுக்கு? இதெல்லாம் போயிருச்சுங்க இன்னைக்கு. எல்லாம் அந்த பெட்டிக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே, அல்லது என்னங்க இது, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், என்ன நடிப்பு இது? எப்படிப்பட்ட போலியான வாழ்க்கை! அதில் உள்ள கவலை இவர்களை கவலையடை செய்கிறது, அதில் உள்ள மகிழ்ச்சி இவர்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. இவர்களுக்கு என்று கவலையோ மகிழ்ச்சியோ கிடையாது.
கணவன் தன்னுடைய பிரச்சனைகளை மனைவியிடத்திலே பரிமாறிக்கொள்ள முடியவில்லை, தனது அன்பு மழலைகளை பார்த்து சிரிக்க முடியவில்லை, அவர்களை கொஞ்சம் மகிழ முடியவில்லை, தனது அன்பு மனைவியை பார்த்து அவளுடனே பேச முடியவில்லை, தனது கணவனுடைய பகல் கஷ்டங்களை பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. எல்லாம் யாருடைய வழி? இப்ப ஷைத்தான் அங்கே மிகைத்துக் கொண்டிருக்கிறான். பிஸ்மில்லான்னு சொல்லி போனா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி போனா ஷைத்தான் விலகிக்கிறான். எப்போ போக முடியும்? அங்கதான் ஏற்கனவே ஷைத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏற்கனவே யார் உட்கார்ந்து இருக்கிறா? பெரிய ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பொட்டில பெரிய ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டு எல்லாருடைய உச்சி முடியை பிடித்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னா அர்சல்னா ஷயாத்தீன அலல் காஃபிரீன் தௌஸுஹும் அஸ்ஸா. யார் என்னை மறுத்தார்களோ, யார் மறுமையை மறுத்தார்களோ, யார் இந்த மார்க்கத்தை மறுத்தார்களோ, ஷைத்தான்களை அவர்கள் மீது நான் ஏவி விட்டு விடுகிறேன். அவர்களை பிடித்து அசைத்து அழைக்கழிக்கிறார்கள். பயம், நிம்மதி இல்லை, குழப்பம், சண்டை, சச்சரவு. சமீபத்தில் இஸ்லாத்துக்கு வந்த டி.எம். மணி என்று சகோதரர், உமர் ஃபாரூக் என்று பேர் மாற்றிருக்கிறாங்க, பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்தாளர். அது சமீபத்தில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு அனுபவத்தை எழுதுறாங்க. ஏறக்குறைய ஜெயிலில் 1000 கொலை குற்றவாளிகளை சந்தித்திருக்கிறார். அந்த 1000 கொலை குற்றவாளிகளிடத்தில் அவர் எடுத்த புள்ளி விவரம் என்ன தெரியுமா? அதில் 1000 அதிகமான மக்கள், 90% மக்கள் தங்களுடைய மனைவிகளை கொலை செய்த காரணத்தால் உள்ளே வந்தவர்கள். அவர் சொல்லுகிறார், நான் இதில் ஒரு முஸ்லிமை கூட பார்க்கவில்லை என்பதாக. ஆஹா, அல்ஹம்துலில்லாஹ், இத்தகைய உயர்ந்த மார்க்கத்தில் அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பிறக்கச் செய்தானே, அல்ஹம்துலில்லாஹ். யோசித்து பாருங்கள். ஏங்க இங்க எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பிஸ்மில்லா சொல்லி போவாரு. அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்வார். மனைவி சொல்வாங்க வ அலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் வ பரக்காத்துஹு. உங்களுக்கும் வெற்றி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கும் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ஆசிகள் பரக்கத்துகள் உங்களுக்கும் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வீட்டிலே அங்கே கொலை நடக்குமா? சுப்ஹானல்லாஹ். என்னங்க, கணவன் தன்னை பார்த்தாலே கணவனுக்காக தன்னுடைய கவலையை மறைத்து சிரிக்க வேண்டும், கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், கணவனின் பொருளை பாதுகாக்க வேண்டும், கணவனுக்காக தனது கற்பை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட மார்க்கத்திலே கள்ள தொடர்புகளுக்கு வேலை இல்லை, பொய்யான சிரிப்புகளுக்கு வேலை கிடையாது. கணவன் போய்விட்டால் அடுத்தவனை எதிர்பார்க்கக்கூடிய அவல நிலைக்கு இந்த மார்க்கத்திலே வேலை கிடையாது. இன்னைக்கு பார்த்தா பத்திரிகைகளை பார்த்தால் கேவலம் அசிங்க பிரட்டி படிக்க முடியலங்க. எல்லாமே என்னமோ இந்த நாட்டிலேயே உத்தம பத்திரியான ஒரு பெண்ணே பார்க்க முடியாது போல இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த கள்ள தொடர்புகள், தவறான உறவுகள், அசிங்கங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, இந்த கேவலத்திலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுப்பானாக. என்ன காரணம் இதுக்கு? இவர்களுடைய சினிமாக்கள், சீரியல்கள் தாங்க. நல்லா சொல்றேன், இங்கு உள்ள அதிகாரிகளும், இந்த தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா அதிகாரிகளும் தெரிந்து கொள்ளட்டும், எதுவரை சினிமாக்கள் ஒழிக்கப்படாதோ, எதுவரை இந்த அசிங்கங்கள் ஒழிக்கப்படாதோ, நாட்டிலே நிம்மதியாக நீங்களும் வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது. நாட்டிலே கொலைகளை ஒழிக்க முடியாது, நாட்டிலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது, நாட்டிலே கற்பழிப்புகளை ஒழிக்க முடியாது, நாட்டிலே குழந்தைகள் கொல்லப்படுவதை ஒழிக்க முடியாது, நாட்டிலே பெண்கள் பலாத்காரப்படுத்தப்படுவதை ஒழிக்க முடியாது. இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது யாருங்க? இதையெல்லாம் தெரியாதவர்களுக்கும் தெரிய வைப்பது யார்? இந்த சினிமாக்கள், இதில் வரக்கூடிய காட்சிகள். பார்க்கிறோம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அசிங்கத்தால் எந்த நாட்டிலே ஜினா, விபச்சாரம் இருக்குமோ அந்த நாட்டிலே கொலையை தடுக்க முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய சட்டங்கள். எங்க இதே போல பெரிய பெரிய நாடுகள் தானங்க அரபு நாடுகள். சவுதி அரேபியாவை எடுத்துக்கொள்ளுங்க, யமன் போன்ற பெரிய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இதே அளவுக்கு மக்கள் தொகையும் அங்கேயும் ஓரளவுக்கு வசிக்கத்தானே செய்யறாங்க. ஏங்க அங்க கொலை இல்லை? ஏன்? அங்கே கட்டுப்பாடு, அங்கே விபச்சாரம் இல்லை, எனவே அங்கே கொலை இல்லை. பெண்ணின் காரணமாக அங்கே கொலை நடக்கிறது. எங்க கொலை நடக்குதோ அங்க அடிப்படை காரணம் எதுவாக இருக்கும்? பெண்ணுக்காக. எத்தனை பெண்கள், தமிழ்நாட்டுடைய செய்தி நான் தூரமா போல, எத்தனை பெண்கள் கள்ள தொடர்பின் காரணமாக தனது ஆண்களை கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க எல்லாம் பேப்பர் படிக்கிறவங்க பேப்பர் படிக்க கூட தேவையில்லைங்க. இந்த காலத்தில் வந்து ரோட்ல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைன் நியூஸ் இருக்குல்ல, அதை பார்த்தாலே போதுங்க. அல்லது யாராவது செய்தியை கொண்டு வந்து காதல போட்டுருவாங்க. ரொம்ப நீண்ட விஷயங்கள். எதுக்கு இதை சொல்ல வந்தோம்? வீட்டில் நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி உள்ளார போனீங்கன்னு சொன்னா அங்கே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். இல்லையா ஷைத்தான் வருகிறான். அதே போல இரவுல நீங்க தூங்குறீங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். ஓரளவுக்கு ஓய்வெடுத்ததற்கு பிறகு ஷைத்தான் சொல்றான், எந்திரிச்சிராத, தூங்கு தூங்கு. 3 முடிச்சியை போட்டு அலைகத் லைலுன் தவீலுன் ஃபர்குத், ஒரு நல்ல பாட்டு பாடுவான். என்ன, நல்லா தூங்கு நல்லா தூங்கு, நேரம் இருக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி இந்த மனிதன் முழுமையாக தூங்கி அல்லாஹ்வை மறக்கும் போது காலையில் எழுவான் கெட்டவனாக, விடியாதவனாக. ஹபீசுன் நஃப்ஸ், உள்ளத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்காது, உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் இருக்காது. யார் ஒருவர் எழுகிறாரோ அங்கு ஷைத்தானுடனே போராடுகிறார். அல்லாஹ்வை தொழும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடமிருந்து அவரை பாதுகாக்கிறார். ஷைத்தானுடைய வேலை, ஒரு பெண் வெளியே கிளம்பி விட்டால் போதும், அவ்வளவுதான். அந்த பெண்ணை ஆண்களுடைய கண்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். அந்த பெண்ணின் மூலமாக பலரை வழிகெடுக்க முயற்சி செய்வான். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, பர்தா ஹிஜாப் அணிந்து கொண்டு செல்லுங்கள். பாம்பேவனுடைய மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி, அவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில், ஏன் பெண்கள் அதிகமாக இந்த பாம்பே நகரத்திலே சீரழிக்கப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள்? ரொம்ப அழகான பதில் சொல்றாரு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைதான் அதற்கு காரணம். அவர்கள் அணியக்கூடிய ஆடைதான் அதற்கு காரணம். சுதந்திரம் என்ற பெயரிலே, என்னங்க சுதந்திரம்? எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் என்ற பெயரிலே அவர்கள் அணியக்கூடிய அந்த ஆடைகள், அந்த கலாச்சாரங்கள், அந்த மேற்கத்தியர்களுடைய கலாச்சாரம், ஐரோப்பியர்களுடைய கலாச்சாரம், அசிங்கங்கள். கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ஆனால் முஸ்லிம் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இந்த கொடுமைகள் நிகழ்வதில்லையே, அதற்கு காரணம் அவர்கள் அணியக்கூடிய ஹிஜாபு, பர்தா ஆடை. ஒரு பெண் பர்தாவோடு தன்னுடைய அங்க அவயங்களையும் தன்னுடைய கவர்ச்சியான அந்த ஆடைகளையும் அந்த நிறங்களையும் மறைத்து கொண்டு போர்த்தி கொண்டு செல்றாங்க ஒரு பெண். இன்னொரு பெண்ணு இன்னைக்கு போற மாதிரி போறாங்க. என்ன செய்யறாங்க? யாரை பார்ப்பார்கள் மக்கள்? யாரை சுண்டி இழுப்பார்கள்? யாரிடத்தில் சேட்டை செய்வார்கள்? சமீபத்தில் பத்திரிகையில் வந்த செய்தி தான். எங்க பார்த்தாலும் போலீஸ். எதுக்குப்பா? எவன்டா செல்போனை வச்சுக்கிட்டு பொம்பளைங்களை கேமரா பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒன்னும் செய்ய முடியல. எங்க இருந்தோ பிடிச்சிடறானுவோ போட்டுறானுவ. அப்ப எழுதுறாங்க, இப்படியே நிலைமை நீடித்தால் நம்ம பெண்களும் முஸ்லிம் பெண்களை போன்று ஹிஜாப் அணியத்தான் வேண்டும் போல் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சுன்னா கடைசியில நீங்க களிமா சொல்றதா மிச்சமா இருக்கும். என்னங்க, தெளிவான புத்தியை கொண்டு அவர்கள் ஆராய்ந்தால் இஸ்லாம் எங்கே நிற்கிறதோ அங்கேதான் அவர்கள் வந்து நிற்க வேண்டும். அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கிதாப் இயற்கை மதத்தில் எழுதுறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா சீர்திருத்தவாதிகளும், எல்லா தெளிவான சிந்தனை உள்ளவர்களும், நேரான புத்தி உள்ளவர்களும் உட்கார்ந்து ஆலோசித்து தெளிவான சட்டங்களை நாம் எழுதுவோம், நியாயமான நீதியான சட்டங்களை நாம் எழுதுவோம் என்று அவர்கள் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அனுபவத்தை கொண்டு அறிவை கொண்டு அவர்கள் சட்டங்களை எழுதினால் அந்த சட்டங்கள் எல்லாம் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே குர்ஆனிலும் நபி வழியிலும் சொல்லப்பட்டதாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். என்னங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய நன்றிகளை நாம் செய்ய வேண்டும் பாருங்கள். இப்ப ஷைத்தான் பல விதத்திலே தீண்டுகிறான் மனிதனை. இந்த எல்லா விதமான தீண்டுதல்களிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை புரிந்து கொண்டால்தான் நாம் தப்பிக்க முடியும். பல வழிகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். உதாரணத்திற்கு, ஆரம்பத்தில் ஷைத்தான் செய்யக்கூடிய அந்த பெரிய முயற்சி இருக்குதா, அது என்ன முயற்சி தெரியுமா? முதல்ல இவனை எப்படிடா ஷிர்க்ல தள்ளலாங்க, ஒரே அடி அதுல தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டியதில்லை. ஏன்? நரகத்துடைய கரெக்ட் ரூட்டை நேரா உட்காந்துட்டான். ஷிர்க்ல உட்காந்துட்டா
முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி, தலப்பாகை கட்டி இருந்தாலும் சரி, நீல கையில தஸ்பீஹ் மணி வைத்து உருட்டி கொண்டிருந்தாலும் சரி, இரவெல்லாம் நின்று வணங்கினாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதித்து விட்டான், நீ அப்துர் ரஹ்மான் பேரை வைத்துக்கொள் அல்லது வேறு எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்துக்கொள். வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன் சென்ற தூதர்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது தெளிவான சட்டம். என்ன சட்டம்? நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல் நாசமாகிவிடும், நீயும் நஷ்டவாளிகளில் சேர்ந்து விடுவாய். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் இன்னொருவரை கூட்டு சேர்த்து கொண்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை தடுத்து விடுவான், அவர் நரகத்திலே சேருவார், அவருக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. எல்லா அமல்களும் நஷ்டமாகி போச்சு. பள்ளிவாச கட்டினாரு, ஆஸ்பத்திரி கட்டினாரு, ஸ்கூல் கட்டினாரு, ஆயிரக்கணக்கான அனாதைகளுக்கு உதவி செய்தார். இதுக்குண்டான கூலிகளை எல்லாம் உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து முடிச்சிருவாங்க. அநியாயக்காரன் அல்ல, அந்த முயற்சிகளுக்கு நன்மையை கொடுப்பான், இந்த உலகத்திலே கொடுத்துருவான். ஒன்னு அதிகப்படுத்தி கொடுத்துருவான் செல்வத்தை, அல்லது இவருக்கு ஒரு நல்ல பேர் அல்லாஹ் கொடுத்துருவான், இவருக்கு ஒரு பதவியை அல்லாஹ் கொடுத்துருவான். நாளை மறுமையில வரும்போது அல்லாஹ் சொல்லுவான், மனுஷனை நீ செஞ்ச, நான் ஒத்துக்கிறேன், அதுக்குள்ள கணக்கை நான் தீர்த்துட்டேன், அதுக்குள்ள கணக்க நான் தீர்த்துட்டேன். இந்த மறுமையில் ஷிர்க்கு கலக்கப்படாத தூய அமல் உன்னிடத்துல ஏதாவது இருக்குதா சொல்லு, நான் உனக்கு முழு சொர்க்கத்தை கொடுத்துறேன். ஷிர்க்கு கலக்கப்படாத, இணை கலக்கப்படாத ஈமான் இருக்குதா, அமல் இருக்குதா உன்னிடத்துல, உனக்கு சொர்க்கம். எப்படிப்பட்ட சொர்க்கங்க? அமல்களே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, ஈமான் மட்டும்தான் இருக்குது, தௌஹீது மட்டும்தான் இருக்குது. அந்த தௌஹீதுல ஷிர்க்க கலக்கல. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிகுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். ஒரு பக்கம் பாவங்களே பாவம், அந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை அனுபவித்து விட்டு அவர் சொர்க்கத்துக்கு வர இருக்கிறார் என்றால் அல்லாஹ் சொல்லுவான், நீ வாழ்ந்த துன்யாவை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கம் உனக்குன்னு சொன்னீங்க. சுப்ஹானல்லாஹ். தௌஹீத்வாதிகளுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்தவர்களுக்கு மட்டும்தான். அப்ப முதல் கட்டம் எங்க? ஷிர்க்ல விளையாட ஆரம்பா, அதுல தப்பிச்சிட்டாரா, அதுக்கப்புறமா பிதஅத்தை கொண்டு வருவான். ஏன்? இந்த ஷிர்க்குக்கு அடுத்த பெரிய பாவம் என்ன? பிதஅத்து. இதுல தள்ளிட்டா முடிஞ்சு போச்சு. ஏங்க பிதஅத்து என்னங்க அப்படிப்பட்ட பெருசு? என்னங்க அப்படி அதுல என்ன இருக்குது? அன்பிற்குரியவர்களே, பாவம் செய்பவன் கூட ஒரு காலத்தில் திருந்தலாம், காரணம் அவன் பாவத்தை பாவம் என்று புரிந்து வைத்திருக்கிறான். ஆனால் பிதஅத்துகளை செய்யும் போது அவன் அதை நன்மை என்று செய்யும் காரணத்தால் அவனுக்கு தௌபாவுடைய வாய்ப்பு கிடைப்பதில்லை. பிதஅத்து செஞ்சவங்களுக்கு எப்படிப்பட்ட கவலை கை செய்தம் தெரியுமா? நாளை மறுமையிலே கௌசர் தடாகத்திலே ரசூலுல்லாஹ்வின் கையால் தண்ணீர் குடிக்க முடியாது, சொர்க்கம் அவர்களுக்கு கிடையாது, மஹ்ரூமாகி விடுவார்கள், அவர்களை அல்லாஹ் சேர்த்து விடுவான். போங்க, அவ்வளவு பெரிய ஆபத்து. அதுலயும் பிதஅத்துகள்ல பல பிதஅத்துகள், ஷிர்கிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிதஅத்துகள், மௌலூதுகளை போல சுன்னத்துக்கு மாற்றமான பிதஅத்துகள், மக்களை பாவத்திலே தள்ளக்கூடிய பிதஅத்துகள், இப்படி பல வகையான பிதஅத்துகள் இருக்கின்றன. இப்படி ஏதாவது ஒரு பிதஅத்துல தள்ளி விட்டுருவோன்னு பார்ப்பான். அதுலயும் முடியலையா, அடுத்து பெரும்பாவத்தில் தள்ள பார்ப்பான். அதுலேயும் முடியலையா, சின்ன பாவத்தில் தள்ள பார்ப்பான். அதுலேயும் முடியலையா, ஆகமாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அவனை ஈடுபடுத்தி இபாதத்தின் பக்கம் கவனம் இல்லாமல் ஆக்கி விட்டுருவான். எப்படிங்க? இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானுங்க. பைக் வாங்கிட்டு அப்படியே ஊர் சுற்றலாம், அப்படியே போகலாம், அப்படியே ஷாப்பிங் போகிறது வர்றது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஹராம் இல்லையே. இபாதத்தில் கவனம் செலுத்த விட மாட்டான். அதுலேயும் வென்றெடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்கப்புறமா ஆஹா என்னடா எல்லாத்துலேயும் இவன் வென்றுக்கிட்டே வர்றானே, சரி அதுலேயும் இவனை எப்படிடா ரூட்டை மாற்றலாம். ரொம்ப பேரை பார்த்துருப்பான், இங்கே பள்ளியில் உட்காந்து ரொம்ப தொழுதுகிட்டு இருப்பார், குரான் ஓதிக்கிட்டு இருப்பார். அங்கே அம்மா அத்தா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள கவனிக்க மாட்டார்.
இப்படி மாற்றி விடுவான். இபாதத்து செய், அல்லாஹ் வணங்குன்னு சொல்லிட்டு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு நடுநிலையான மார்க்கம், சமநிலையான மார்க்கம். இபாதத்தை பேணுவதை போன்று உறவுகளை பேண வேண்டும், இபாதத்தை பேணுவது போன்று உடலை பேண வேண்டும், இபாதத்தை பேணுவது போன்று வியாபாரத்தை பேண வேண்டும், இபாதத்தை பேணுவது போன்று கல்வியை பேண வேண்டும். எல்லாவற்றிலும் சமநிலை இருக்க வேண்டும். அந்த சமநிலையை பேண விடாமல் ஷைத்தான் தடுக்க முயற்சி செய்வான். ஒருத்தரை நீ அத்தா அம்மாவுக்கு ஹிதமத்து செய்யற, அத்தா அம்மாவுக்கு பணிவிட செய்யற, உறவுகளை கவனிக்கிற, இது பெரிய இபாதத்து. ரசூலா இதுக்கு நிறைய சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஜமாத்து தொழுகைக்கு வர விட மாட்டான், பள்ளிக்கு தொழுகிறதுக்கு வர விட மாட்டான், மார்க்க கல்வியை படித்துக்க விட மாட்டான். இப்படி ஏதாவது ஒன்றில் ஈடுபடுத்தி ஒன்றை விட்டு அவனை இழக்க வைத்து அங்கு வழிகேட்டில் தள்ள முயற்சிப்பான். ரொம்ப பேரை பார்த்துருக்கலாம் நீங்க. இந்த தப்லீக் ஜமாத்தில் போகக்கூடிய மக்கள்ல பல பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் போறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் போறேன்னு சொல்லி மனைவியை கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை கவனிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள கல்வியை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள உஜீபனத்தை கொடுக்க மாட்டாங்க. கேட்ட தவக்குள் பேசுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் பாதுகாத்துக்கிறான்னு தவக்கல் பேசினா எதுக்கு 1000 ரூபாய் காசை பாக்கெட்ல வச்சுட்டு நீ அல்லாஹ்வுடைய பாதையில போற? எதுக்கு 1000 ரூபாய் காசை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில போற? அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வகையும் மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. பூமியில் நடக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் தன்னுடைய உணவை முதுகிலா சுமந்து கொண்டு செல்கிறது, அல்லாஹ் தானே உணவளிக்கிறான்னு சொல்லி. அப்ப போக வேண்டியதானே காசு எடுக்காம அல்லாஹ்வுடைய பாதையில. தெரியும் பஸ்ல காசு இல்லாம ஏறினா இறக்கி விட்டுருவாங்க கண்டக்டர்னு சொல்லிட்டு. அங்க மட்டும் இவருடைய தவக்குல் வேலை செய்யாது. மனைவி மக்களை பற்றி வரும்பொழுது மட்டும் அங்க தவக்குல் பேசுவார். இதெல்லாம் என்னுடைய ஷைத்தானுடைய ஏமாற்றங்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். எப்படியாவது அவனை கெடுக்கலான்னு முயற்சி செய்வான். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் யார் மார்க்கத்தை கற்று அல்லாஹ்வுடைய தீனை படித்து அல்லாஹ்வுடைய ஈமானிலே உறுதியாக இருந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உஷார் நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிக்கிறான். ஒன்ன புரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு தப்பிக்க முடியாது, நன்மை செய்ய சக்தி பெற முடியாது உன்னுடைய உதவி இல்லாமல். அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. யாருக்கு உள்ளத்திலே உறுதியான ஈமான் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். உறுதியான வார்த்தையை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த துன்யாவிலும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான், மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இப்ப ஷைத்தான் எப்படியெல்லாம் மனிதனிடத்தில் வருகிறான், எப்படியெல்லாம் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், சில விஷயங்களை விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துடைய ஒரு வேலை என்னன்னு சொன்னா, இந்த முஸ்லிமுக்கு, அல்லாஹ்வை நம்பியவனுக்கு, மறுமையை நம்பியவனுக்கு பயத்தை உள்ளத்துல போடுவான். என்னங்க? பயத்தை உள்ளத்திலே போடுவான். எதை பற்றிய பயம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் கடைபிடிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தீனை கடைபிடிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவன் அர்ப்பணிப்புகளை செய்யும் பொழுது ஷைத்தான் உள்ளத்திலே பயத்தை கொண்டு வருவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆயத்தை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். இன்னமா தாலிக்குமுஷ் ஷைத்தான் யுகவ்விஃபு அவுலியாஅஹு ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களே, ஷைத்தான் தன்னுடைய தோழர்களை பற்றி, தன்னுடைய கூட்டாளிகளை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துகிறான். அவர்களையும் அவனையும் நீங்கள் பயப்படாதீர்கள், என்னை பயப்படுங்கள் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால். என்ன? நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், சத்தியத்தை சத்தியம் என்று சொல்லணும், அநியாயம் செய்தால் அநியாயம் செய்கிறாய் நீ திருந்து என்று சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் சரி சத்தியத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும். பயம், ஆஹா இதை சொன்னா ஊர்ல நமக்கு பகை ஏற்பட்டு விடுமோ, நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நமக்கு ரிஸ்க் கிடைக்காம போயிடுமோ, நமக்கு ஊர்ல பொண்ணு தர மாட்டாங்களோ, நம்மளை ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி முத்திரை குத்தி அனுப்பிடுவாங்களோ. இந்த காலத்துல அல்லாஹ் அவர்களுக்கு நேர் வழி காட்டட்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லவா, ஒரு அழகான பல முத்திரைகளை வச்சிருக்கிறாங்க. யாராவது சத்தியத்தை எடுத்து சொன்னாங்கன்னு வச்சுங்க, உடனே ஒரு சாப், நீ வஹாபி, போ முடிஞ்சு, அவ்வளவுதான். நீ ரசூல்லாவை எதுக்குறவன், நீ ரசூல்லாவை திட்டுறவன், அவுலியாக்களை திட்டுறவன், உடனே ஒரு சாப், முடிஞ்சு போச்சு. நீ சுன்னத்து வல் ஜமாத்துக்கு எதிரானவன், ஒரு சாப், முடிஞ்சு போச்சு.
இன்னும் சில பேர் இந்த காலத்தில் எப்படியெல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா? ஒரு வாலிபர் அழகிய முறையில் இஸ்லாமி பேண ஆரம்பித்தால், தாடி வச்சாரு, கரண்டை காலுக்கு மேலே தன்னுடைய ஆடையை அணிகிறாரு, எல்லாவற்றிலையும் ஹலால் ஹராமை பார்க்குறாரு, ஒழுக்கமாக இருக்கிறாரு. என்னடா இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய தாடி இப்படி இருக்கிற, உன்னை தீவிரவாதின்னு சொல்லிட போகிறானோடா. என்னங்க இப்போ ஒரு புதிய சாப்பு என்ன? தாடி வச்சு தொப்பி போட்டு இஸ்லாத்தை பேணி ஒழுக்கமுள்ளவனாக இருந்தா ஒரு பெரிய சாப், தீவிரவாதின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய ஒரு மோசமான பழி. சரிங்க, முசீபத்து பிடித்தவர்கள், கல்வியை தெரியாதவர்கள், மார்க்கத்தை புரியாதவர்கள், ஷைத்தானுக்கு வழிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பேசிட்டு போறாங்க, அறியாமையில பேசுறாங்க. உங்களுக்கு எங்கெங்க போச்சு அறிவு? இன்னைக்கு தந்தை தனது மகனுக்கு சொல்கிறார், என்னப்பா இந்த வயசுலேயே இவ்வளவு பெரிய தாடியை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறியே, எங்கேயாவது சந்தேக கேஸ்ல உன்னை பிடிச்சி போட்டுற மாட்டானுலான்னு சொல்லிட்டு. யாருடைய பயம்? அரசாங்கத்துடைய பயம், அதிகாரிகளுடைய பயம், போலீசுடைய பயம், நடுக்கம். தப்பு செய்யக்கூடாது, மார்க்கத்துடைய சட்டங்க. இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் இந்த உலகத்திலே எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். காரணம், அப்படிப்பட்ட சட்டங்களை நமக்கு இந்த மார்க்கம் கொடுத்திருக்கிறது. இஸ்லாமிய சட்டத்தை பேணும் வரை இந்தியாவில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் அரசாங்கத்தை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த அரசாங்கங்களுக்கும் முரணான சட்டம் இல்லை. அமெரிக்காவில் வாழலாம், ஐரோப்பாவில் வாழலாம், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வாழலாம். காரணம், இஸ்லாம் அமைதியை போதிக்கிறது, இஸ்லாம் மனிதர்களுக்கு பாதுகாப்பை போதிக்கிறது. எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகத்திலே போட்டான். என்னங்க சொல்லுங்க? ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகத்திலே போட்டான். ஏன் தெரியுமா? அந்த பெண் ஒரு பூனையை வீட்டிலே கட்டி வைத்து அந்த பூனையை சுதந்திரமாக விடவில்லை, தானும் அந்த பூனைக்கு உணவளிக்கவில்லை, அந்த பூனை சுதந்திரமாக உணவை சாப்பிட்டுக் கொள்ள அனுமதி அளிக்கவில்லை. அந்த பூனையை கொடுமைப்படுத்திய காரணத்தால் அல்லாஹ் ஒரு பெண்ணை நரகத்திலே போட்டான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மார்க்க வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம், அப்படிப்பட்ட தூய போதனைகளை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் அநியாயக்காரனாக, அடுத்தவனுக்கு துரோகம் செய்பவனாக, அடுத்தவர்களின் உயிர்களை அநியாயமாக பறிப்பவனாக இருக்க முடியுமா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் பெரிய தொழுகையாளிங்க, ரொம்ப நோன்பு வைக்கிறாங்க, தொழுகிறாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை பற்றி இப்படியும் பேசப்படுகிறது, அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறாள் என்று. இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க ரசூலுல்லாஹ்? இவங்களை பத்தி என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார், அவளிலே எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்திலே செல்லுவாள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தீர்ப்பு சொல்லவில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லிம்களா காஃபிர்களா, காஃபிர்களா இருந்தா அடிக்கலாம், அப்படியா சொன்னாங்க? யார் என்று கேட்கவில்லை. லா கைர ஃபீஹா, அவளிலே நன்மை இல்லை, அவள் நரகவாதி என்று சொன்னார்கள். இன்னும் திரும்ப சொன்னாங்க, உன்னுடைய அண்டை வீட்டார் பசித்திருக்கும் போது வயிறு நிரம்ப நீ சாப்பிட்டு விட்டு தூங்கினால் நீ மூமினுடைய காலத்திலே, ஈமானுடைய காலத்திலே தூங்கவில்லை என்று சொன்னார்கள். அந்த வழிகாட்டல்களை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் தீவிரவாதியா மாறுவானா? அநியாயக்காரனாக மாறுவானா? அட்டுழியம் செய்பவனாக மாறுவானா? எந்த இஸ்லாம் ஒரு உயிரை கொள்வது உலக மக்களின் உயிர்களை பறிப்பதற்கு சமம் என்று சொல்லி இருக்கிறதோ, அந்த இஸ்லாமியை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் ஒரு காலம் தீவிரவாதியாக ஆக மாட்டான். இந்த தற்கொலை தாக்குதல்கள் இது யார் கற்றுக் கொடுத்தது இந்த சமுதாயத்திற்கு? கம்யூனிஸ்டுகாரர்கள், யூதர்கள் கற்றுக் கொடுத்த இந்த கலாச்சாரம், இது திணிக்கப்பட்ட கலாச்சாரம். இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை எங்க வேணாலும் நீங்கள் பின்பற்றலாம். தெளிவான மார்க்கம், தூய்மையான மார்க்கம், ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய மார்க்கம். இது தேவையில்லாத பயம். இன்றைக்கு நான் பொதுவாக இந்த பேச்சு எல்லாரும் கேட்பாங்க, ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. பல பேர் இந்த பேச்சை கேட்பார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமை பின்பற்றுவதிலே பயப்படாதீர்கள். ஏன்? நம்ம யாருக்கு அநியாயம் செய்யல, ரப்பை சுதந்திரமாக வணங்குகிறோம். நீங்கள் இஸ்லாமை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பீர்கள். இஸ்லாம் தீமையை போதித்தது கிடையாது. ரப்பு படைத்த இறைவன் படைப்பினங்களுக்கு அநியாயமாக கட்டளைகளை சொன்னது கிடையாது. பயப்படாதீங்க. யாரோ சில பேர் செய்யறாங்க, அது அரசியல் பிரச்சனை. அது என்னங்க? அரசியல் பிரச்சனை, மீடியாக்களுடைய வியாபாரங்கள். அது
மீடியாக்களுடைய வியாபாரங்கள். இதனால் பாதிக்கப்பட்டவன் நானும் ஒருவன். ஒண்ணுமே இல்லைங்க, ஏதோ சில விசாரணைக்காக வேண்டி சில அதிகாரிகள் வந்து கூட்டிட்டு போனாங்க. எனக்கு தெரிந்த நல்ல அதிகாரிகள், ரொம்ப நல்ல மக்கள். சில ஒரு என்கொயரிகள் அவங்களுக்கு தேவைப்பட்டு கூட்டிட்டு போனாங்க. அடுத்த நாள் பத்திரிகையில் என்ன திரும்ப வந்துச்சு, நான் அரசு அதிகாரிகளிடத்தில் அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறேன், பத்திரிகைகளின் மீது கட்டுப்பாடுகளை விதியுங்கள். இவர்கள் தான் குழப்பங்களை பரப்புகிறார்கள், பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள். அல்லாஹ் நமக்கு அதுக்கு சட்டம் கொடுத்துட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபையின் ஃபதபையனு. பொய்யன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். என்னாச்சு உடனே? சென்னையில் மிகப்பெரிய தீவிரவாதி பிடிபட்டான். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் பிடிபட்டான். தீவிரவாத புத்தகங்களை அச்சடித்து கொடுத்தவர் பிடிபட்டார். சென்னையில் மிகப்பெரிய தீவிரவாத சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னங்க என்ன பேச்சு? பயங்கரம். காலை பேப்பர், மாலை பேப்பர், ஒரு வாரத்துக்கு ரொம்ப சுறுசுறுப்பான செய்தி. கடைசியில் ஒண்ணுமே இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா அதை பத்தி ஒரு நியூஸ் கூட பேப்பர்ல கிடையாது. இப்போ சமீபத்தில் பார்த்தோம், ஹைதராபாத் குண்டு வெடிப்புல பார்த்தோம். வேலூர்ல உள்ள ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு போய் அங்கே நடந்த அந்த பொய் பிரச்சாரங்களை பார்த்தோம். என்னென்ன கடைசியில் ஒண்ணும் இல்லை, என்கொயரி கூட்டு போன முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? உங்களின் மனசாட்சிகளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா? ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டில் நியாயத்துக்கு பயப்படக்கூடிய, மனசாட்சிக்கு பயப்படக்கூடிய சில நல்ல அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் அது போன்ற அதிகாரிகளை இன்னும் அதிகப்படுத்துவானாக. யார் பொய்யுக்கு, யார் அநியாயத்திற்கு, யார் பிளவுபடுத்துவதற்கு துணை போகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த படிப்பினையை கொடுப்பானாக. அதனால முஸ்லிம்களே பயப்படாதீங்க. பயத்தை முதல்ல எடுத்துருங்க. ரப்புக்கு மட்டும் பயப்படுங்க. ஷைத்தானுடைய பயங்களுக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். இந்த இந்திய நாட்டிலே நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. தாடி வைப்பதற்கு அனுமதி இருக்கிறது, பாங்கு சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது, கூட்டாக தொழுகை நடத்தப்படுவதற்கு அனுமதி இருக்கிறது, கூட்டாக நீங்க ஜகாத் கொடுக்கலாம், நோன்பு வைக்கலாம், ஹஜ்ஜுக்காக இங்கிருந்து நீங்கள் கூட்டமாக செல்லலாம், முழு அனுமதி இருக்கிறது. தாடி வைத்தவர்களை எல்லாம் அரசாங்க சட்டத்திலே தீவிரவாதிகள் என்று எழுதப்படவில்லை. ஏதோ சில மீடியாக்கள் செய்யக்கூடிய அந்த பொய் பிரச்சாரங்களால் நீங்கள் பயந்து ஷைத்தானுக்கு அடிமையாகாதீர்கள். பாக்குறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி வகுப்புக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. என்னடா அங்க போயிட்டா தீவிரவாதி ஆயிடுவானா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குர்ஆனை போதிக்கக்கூடிய மதரசாக்களில், ஹதீஸை படித்து கொடுக்கக்கூடிய மதரசாக்களில் தீவிரவாதமா? சம்பந்தம் இல்லாத ஒன்று, சம்பந்தம் இல்லாத ஒன்று, நடக்க முடியாத ஒன்று. திருடன் வேண்டுமானால் இந்த வேஷத்தில் வரலாம், ஆனால் இந்த உண்மையான வேஷத்தில் இருப்பவன், இந்த உண்மையான அமைப்பில் இருப்பவன் திருடனாக ஆக மாட்டான். தீவிரவாதி ஒருவன் தன்னை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் ஒரு முஸ்லிம் தீவிரவாதியாக ஆக மாட்டான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நாளை மறுமையிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, யார் ஒரு இறை நம்பிக்கையாளரை கொல்லுகிறாரோ அவர் நிரந்தர நரகத்திலே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் சொல்லிருச்சு, ஒரு மூமினை கொலை செய்தால் உங்களுக்கு நிரந்தர நரகம், கேவலம் என்பதாக நரகத்தில். ஹதீஸ் சொல்கிறது, நமக்கு ஒப்பந்தம் செய்து சுமூகமாக வாழக்கூடிய நாட்டிலே ஒருவர் ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொன்றால், ஒப்பந்தமா இந்தியா மாதிரி வாழக்கூடிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவரை, குற்றமற்றவரை ஒருவர் கொன்னால், அதுக்கு ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்கிறது, லம் யஜித் அரஃபல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசனையை கூட நீ நுகர முடியாது, 500 ஆண்டுகள் இருந்தாலும் சொர்க்கத்தினுடைய வாடை வீசிவிடும் என்று சொன்னார். நமக்கு மார்க்கம் கட்டுப்பாடை தந்திருக்கிறது, பாதுகாப்பை தந்திருக்கிறது, நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை நமக்கு மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த பயமுத்துறது இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவழித்தால் வறுமை வந்து விடும். எங்க வந்துடும்? வறுமை வந்து விடும், கஞ்சனா போயிடுவ, போண்டியா போயிடுவ. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சில பேர் ஃபத்வா கொடுத்தாங்க. அப்ப பல இடத்துல இருந்து நெருக்க அடித்து கேட்கும் பொழுது, இல்ல நாங்க அந்த ஃபத்வாவை மாத்திக்கிட்டோம்னு சொன்னாங்க. என்னங்க, வருஷம் ஜக்காத்து கொடுத்தா ஏழையா போயிடுவாங்க, போண்டியா போயிடுவாங்கன்னு ஃபத்வாவை அள்ளி விட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அனைத்தையும் அள்ளி கொடுத்தாலும் உனக்கு நான் பகரத்தை கொடுப்பேன், பன்மடங்காக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறான். வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன்.
நீங்கள் அல்லாஹ்வுடைய முகம் நாடி கொடுக்கின்ற ஜகாத் இருக்கிறது அல்லவா, யார் அப்படி கொடுக்கிறார்களோ அவர்கள் தங்களது செல்வத்தை பன்மடங்காக பெருக்கிக் கொள்கிறார்கள். யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான், வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். என்ன சொன்னாங்க ஃபத்வா? தர்மம் செஞ்சா அதிகமா வருஷம் ஜகாத் கொடுத்தா போண்டியா போயிருவாங்க, அதனால வாழ்க்கையில ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. கடைசியில் என்னடா இது ஷைத்தானுடைய பேச்சல்லவான்னு சொன்ன உடனே அப்பதான் தெரியுது அவங்களுக்கு குர்ஆனுடைய வசனமே இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்த உடனே ஆஹா பல்ட்டி அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன? ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். உயிரை கொண்டு, பொருளை கொண்டு, குடும்பத்தை கொண்டு, அரசாங்கத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, துன்புறுத்துவதை கொண்டு என்னங்க கடைசியில் ஆக போகுது? உயிர் போதா? உயிர் தானே போக போகுது. எப்படி இருந்தாலும் இந்த உயிர் செல்ல போகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உயிர் போனால் சொர்க்கம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. நடிகார்களே, அழகிய சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்பதாக அந்த சூனியக்காரர்கள் செய்த அந்த சூனியத்தை அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு முறியடித்தார்கள். கேட்டீங்களா சம்பவம்? சரி, இப்போ இந்த சூனியக்காரர்கள் பார்த்தார்கள். ஃபஹர்ரு, சுஜூது செய்தவர்களாக பூமியிலே விழுந்து விட்டார்கள். வகாலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மூசா ஹாரூனுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்ப ஃபிரௌன் என்ன கூறினான்? آمنتم له قبل أن آذن لكم إنه لكبيركم الذي علمكم السحر لأقطعن أيديكم وأرجلكم من خلاف ثم لأصلبنكم. உங்களுடைய மாறுகால்களை வெட்டி கழுமரத்திலே உங்களை நான் ஏற்றுவேன். நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள் இந்த மூசாவை நம்பிக்கை கொண்டீரா? என்னங்க நடந்துச்சு? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அழைத்து வந்த அத்துணை சூனியக்காரர்களையும், பல ஆயிர கணக்கில் உள்ள அந்த சூனியக்காரர்களை மாறுகால் வெட்டி உயிருடனே கழுமரத்திலே ஏற்றி மரணத்தை கொடுத்தான். ஆனா அதுல ஒரு சூனியக்காரர் கூட அந்த ஃபிரௌனுடைய வேதனையை பயந்து முர்த்ததாக மாறவில்லை, ஈமானை விடவில்லை. எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வ ஸப்பித் அக்தாமனா, எங்களுக்கு பொறுமையை தா இறைவா, காஃபிர்கள் கொடுக்கக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையை தா இறைவா, எங்களுடைய பாதங்களை பலப்படுத்து யா அல்லாஹ். ஃபிரௌனை பார்த்து சொன்னார்கள், உன்னால் என்ன செய்ய முடியும்? இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ இந்த உலக வாழ்க்கையை தான் முடிக்க முடியும். இன்னா நத்மஉ அன் யக்ஃபிர லனா ரப்புனா ஹதாயானா வமா அக்ரஹ்தனா அலைஹி மினஸ் ஸஹர், நாங்கள் ஆசைப்படுகிறோம் நீ எங்களை நிர்பந்தித்து சூனியத்திலே ஈடுபடுத்தினாய் அல்லவா, அந்த குற்றங்களுக்கு பரிகாரமாக இந்த மரணத்தை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஈமான் பாருங்கள், எப்படிப்பட்ட தேட்டம் பாருங்கள். எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு மூமின் உயிருக்கு பயப்பட மாட்டான், ஒரு மூமின் அல்லாஹ்விற்கு பயப்படுவான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் எதற்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் ஒருவனை தவிர பாவம் செய்வதற்கு நீங்கள் பயப்படுங்கள், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எதுக்குங்க பயப்படணும்? பாவம் செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பானே, நரகத்தில் போற்றுவானேன்னு சொல்லிட்டு எப்போது நீங்க நிம்மதியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம், எல்லாருடைய தீங்குகளிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். இது ஒரு விஷயமா. அடுத்து ஒரு விஷயம், இந்த ஷைத்தான் எப்போதும் நம்ம கெடுக்க வரும் பொழுது சில சமயங்கள்ல பாவத்தை பாவமாக காட்டினால் இவன் செய்ய மாட்டான். எனவே பாவத்தை நன்மையாக அலங்கரித்து காட்டலாம், பாவத்தை நன்மையா அலங்கரித்து காட்டுவோம், நன்மையினுடைய உருவத்திலே போட்டு காட்டுவோம் என்பதாக அவன் வருவான். எப்படி? இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்து காட்டிவிட்டான் அவர்களுடைய பாவங்களை. சிலைகளை வணங்குவதை அலங்கரித்து காட்டியிருக்கிறான், குழந்தைகளை கொல்வதை அலங்கரித்து காட்டியிருக்கிறான் ஷைத்தான் அவர்களுக்கு. அநியாயங்கள், அக்கிரமங்கள் செய்வதை, பெண்களின் மீது அடக்குமுறைகள் செய்வதை, அசிங்கங்கள் செய்வதை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டியிருக்கிறான். அப்படியே ஒரு பூசல் ஒன்று பூசி அதை ஒரு விவாதத்தாக, அதை ஒரு வணக்கமாக, அவர்களுக்கு அதை ஒரு வழிபாடாக, அதை ஒரு இறை நம்பிக்கையாக, அதை ஒரு சடங்காக மாற்றி காட்டுவான். இன்னைக்கு பார்க்குற முஸ்லீம்கள்ல பல பேர் அவர்களுக்கு எப்படி ஷைத்தான் அலங்கரித்து காட்டியிருக்கிறான்? மக்களோட சுமூகமா இருக்கணும், மக்களோட அன்பா இருக்கணும், மக்களோட உறவா இருக்கணும் என்ற இந்த போர்வையை வைத்துக்கொண்டு நன்மையை ஏவுறதை விட்டுடு, தீமையை ஏவுறதை விட்டுடு. இது பல நாடுகள் இந்த மாதிரி இருக்கு.
சிங்கப்பூர் ஒரு நாடு ஒன்று இருக்குது. அங்கே என்ன தெரியுமா பிரச்சனை? நீ பிரச்சனை பண்ணாதப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு எது வேணாலும் செஞ்சுட்டு போயிடு, மற்றவனை டச் பண்ணாத, ஒருத்தனுக்கு நன்மையை ஏவாத, ஒருத்தனுக்கு தீமையை தடுக்காத, அவன் செத்தாலும் பிரச்சனை, எதாவது பண்ணிட்டு போறான் விட்டுரு. ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. அவர் ஒரு ஜென்டில்மேனுங்க. அவர் யார் பிரச்சனைக்கு போக மாட்டாருங்க. என்னங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. என்னங்க, எதை பிரச்சனை சொல்றாங்க? நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை பிரச்சனை என்று சொல்கிறார்கள். அவன் எக்கேறு கட்டாவது கெட்டுட்டு போவான், என்ன மாதிரி செஞ்சு தொலையிட்டான். அவன் செய்ய தொழுகாம போகட்டும், அல்லது பிதஅத்து செய்யட்டும், சினிமாவை பார்க்கட்டும், பெண்களோட சுத்தட்டும், எப்படியாவது போட்டோம், அவனை ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போனா ரொம்ப ஒரு நல்ல மனுஷருங்க. யாரு பிரச்சனைக்கு போக மாட்டாருங்க. ஊரில் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவிலையும் பல இடங்களில் நம்முடைய நாடுகள் ஆகிப்போச்சு. குடும்பத்தில் அத்தாவுக்கு ஏதாவது சொன்னா, அம்மாவுக்கு ஏதாவது சொன்னா, தன்னுடைய சாச்சிக்கு ஏதாவது சொன்னா, தன்னுடைய மச்சிக்கு ஏதாவது சொன்னா, தன்னுடைய மச்சானுக்கு ஏதாவது சொன்னா, இவன் எப்போதும் பிரச்சனை பிடிச்ச ஆளுங்க. இவன் யாரு? பிரச்சனை பிடிக்கும். வந்துட்டானா உடனே பிரச்சனை, சண்டை சச்சரவு தாங்க. எது? நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது சண்டை சச்சரவுகளை வளர்ப்பதா? ஒண்ணுமில்ல, கண்டுக்காம அத்தா தொழுவாட்டி என்ன, மாமா தொழுகலனா என்ன, மச்சி தொழுகலனா என்ன, புள்ள தொழுகலனா என்ன, பக்கத்து வீட்டுக்காரர் தொழுகலனா என்ன, யார் வட்டி வாங்கினா என்ன, யார் எங்க ஓடினா என்ன, யார் விபச்சாரம் செஞ்சா என்ன, எவன் எக்கேடு கட்டாலும் போனா என்ன, நான் உண்டு, என் வேலை உண்டு, இப்படி இருந்தா என்னவா? ரொம்ப ஜென்டில்மேனுங்க இவர், எந்த பிரச்சனைக்கு போகாதவர். எப்படி சைத்தான் அலங்கரிச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா? நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பதை குழப்பம் செய்வதாகவும், நன்மையை ஏவாமல் தீமையை தடுக்காமல் அலட்சியமாக இருப்பதை ஒரு நல்ல மனிதனின் தன்மையாக அலங்கரித்து காட்டுகிறான். இப்படி பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில இதற்கு சொல்லிக் கொண்டு செல்லலாம். அப்ப பார்க்கணும், என்ன லாங்குவேஜ் யார் பயன்படுத்துறா, இது எங்கே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அதற்காக எதையும் செய்ய தயாராக வேண்டும். அல்லாஹ் தடுத்து விட்டானா அதற்காக எதையும் துறக்க தயாராகணும். ஷைத்தானுடைய அலங்காரங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு விடக்கூடாது. வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பார், அங்கேருந்து ஷைத்தான் வருவான். பள்ளியில் ஜமாத்து தவறிட்டா என்ன, அடுத்து போய் தான் ஒரு ஜமாத்து கிடைக்குமே, தொழுதுக்கலாமே. அதான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய பல மக்களுக்கு தான் முதல் ஜமாத்துக்கு மதிப்பே கிடையாது. எப்போ பள்ளியில் ரெண்டாவது ஜமாத்து வைக்கலான்னு சொல்லப்பட்டுச்சோ முடிஞ்சு போச்சு. அதோட கடைசி நேரம் வரைக்கும், நான் இந்த தடவை நோம்புல ஒரு மர்கஸில் தங்கி இருக்கும் பொழுது பார்த்த நிகழ்ச்சி, மகரிபு தொழுகையுடைய பாங்கு சொல்ற வரைக்கும் ரமதான் மாசத்துல அசர் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஜமாத்தா வந்து. எவ்வளவு பெரிய அலட்சியங்க, சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்க? வியாபாரம் நல்லா செஞ்சுக்குங்க, நல்லா சம்பாரிச்சாதானே தர்மம் கொடுக்க முடியும். பள்ளி ஜமாத்தான ஒரு தடவை போனா அடுத்து ஒரு ஜமாத்து கிடைச்சிட போகுது அப்படின்னு எங்க ஷைத்தான் எப்படி வராம பார்த்தீங்களா? எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? வியாபாரம் தானே, நல்லா செஞ்சுக்குங்க, இந்த கஸ்டமரை விட்டுட்டீங்கன்னா அடுத்து யார் வருவா, எப்படி வராம பாருங்க ஷைத்தான். இந்த மாதிரியான ஊசலாட்டங்களை நன்மையின் உருவத்திலே வந்து அல்லாஹ் நன்மையின் உருவத்திலே வந்து ஷைத்தான் நம்மை வழிகெடுக்க பார்ப்பான். அப்ப புரிஞ்சுக்கணும், எந்த நேரத்தில் எந்த இபாதத்து சொல்லப்பட்டிருக்குதோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய நேரத்தில் பெற்றோர்களை கவனிக்கணும், தொழுக வேண்டிய நேரத்தில் தொழுகணும், குர்ஆன் ஓத வேண்டிய நேரத்தில் குர்ஆன் ஓதணும். எந்த இபாதத்து எந்த நேரம். ஒருத்தர் பக்கத்து வீட்டில் காய்ச்சலாக இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் யாரும் உதவிக்கு இல்லாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் வீட்டில் உட்காந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாரு, கத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. இதுவா இந்த நேரத்தில் இபாதத்து? இதுவா இந்த நேரத்தில் வணக்க வழிபாடு? உடனே போங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆம்புலன்ஸ் பிடிக்கணுமா, கூட்டிட்டு போகணுமா, அவங்களுக்கு செலவு செய்யணுமா, என்ன செய்யணுமா நீங்க போய் செய்யுங்க, அது அந்த நேரத்தில் இபாதத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருத்தர் வரார், யா ரசூலல்லாஹ், ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஆசை, உங்களுடன் வர வேண்டும் என்ற ஆசை போருக்கு, நானும் வர்றேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. இவர் ஆஹா சரி, அவரிடத்துல கேட்குறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? பெற்றோர்கள் இருக்கிறார்களா? யா ரசூலல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப போய் ஜிஹாதுடைய நன்மை அவர்களிடத்திலே தேடு, அவர்களுக்கு நீ பணிவிடை செய் என்று திருப்புகிறார்கள். புரியுதுங்களா? எப்படிப்பட்ட சமநிலையை பேணுகிறார்கள் பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஷைத்தானுடைய இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் நன்மைகளை கொண்டு சில சமயத்தில் கெடுக்க வருவான். எப்படி? பெரிய நன்மையிலிருந்து, கடமையான நன்மையிலிருந்து திருப்புவதற்காக. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் ஷைத்தான் வரக்கூடிய வழி, இந்த மார்க்கத்தில் பல வழிகளை ஷைத்தான் கொண்டு வருவான். எப்படியாவது கெடுக்கணுங்கிறது அவனுடைய கடைசி நோக்கம். என்ன? ஒருத்தருக்கு ரொம்ப உற்சாகம் இருக்கும், ரொம்ப வீரம் இருக்கும், ரொம்ப துணிச்சலா இருப்பாரு, ரொம்ப சக்தி இருக்கும், எதுலையுமே முனைப்பா இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஒருத்தர் சோம்பேறியா இருப்பார், ரொம்ப அலட்சியமா இருப்பார், எதையுமே கண்டுகொள்ளாமல் இருப்பார். இப்படி பொதுவாக மக்களுடைய தன்மைகள் இந்த ரெண்டு மாதிரி இருக்கும். ஷைத்தான் ரெண்டு பேருக்கும் வெளியே வச்சிருக்கிறான். எப்படி? இந்த முதல் கட்ட மனிதர் பாருங்க, முதல் வகை மனிதர், அவர்கிட்ட வருவான் ஷைத்தான் வந்து, என்னப்பா மருமை
ஆகிரத்து, சொர்க்கம், நரகம், கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை, நிறைய இபாதத்து பண்ணணும், நீ செய்கிற இந்த இபாதத்துலாம் உனக்கு பத்தாது, குர்ஆன் ஹதீஸின்படி நீ செய்யக்கூடிய இந்த இபாதத்து உனக்கு பத்தாது, இன்னும் அதிகப்படுத்து, நீனு இன்னும் அதிகப்படுத்து. நைட்டில் தூங்க மாட்டார், நின்று வணங்கிக்கிட்டே இருப்பார். என்ன ஆச்சு? இப்போ ஷைத்தானுடைய வழியிலே சென்று விட்டார். இரவிலே குறிப்பிட்ட அளவு தூங்குங்க, குறிப்பிட்ட அளவு இபாதத்து செய்யுங்க, உங்களுடைய மனைவிக்கு நேரத்தை நீங்க கொடுங்க. இது யாருடைய மார்க்கம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம். எல்லை மீறி விடாதீர்கள். 3 பேர் வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. கேட்குறாங்க, மூமின்களின் தாயே, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இங்க திறந்த புத்தகம். குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திறந்த புத்தகம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் படித்துக் கொள்ளலாம். 2 வாழ்க்கை அல்ல ரசூலுல்லாஹ்விற்கு, ஒன்று மறைக்கப்பட்டது, ஒன்று திறக்கப்பட்டது என்று. அவ்வளவு தெளிவான சிறந்த தலைவர் நம்முடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். சரி, கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்படியா? வீட்டுக்கு வருவாங்க, எங்களோட பேசுவாங்க, தூங்குவாங்க, எந்திரிச்சு தொழுவாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்பாங்க, எங்களோட பழகுவாங்க, எங்களோட படுப்பாங்க, எந்திரிப்பாங்க, தொழுவாங்க, தூங்குவாங்க, தொழுவாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்திரிக்க மாட்டாங்களான்னு நாங்கள் நினைப்போம், எந்திரிச்சு தொழுவாங்க, தொழுதுகிட்டே இருப்பாங்க, இனி தூங்க மாட்டாங்களான்னு நினைப்போம், படுத்து தூங்கிடுவாங்க. மாசத்துல நோன்பு வைத்துக்கிட்டே இருப்பாங்க, மாசம் ஃபுல்லா நோன்பு வச்சிருவாங்களான்னு நினைப்போம், நோன்பு விட்டுட்டு சும்மா இருப்பாங்க, நோன்பே இல்லாம இருப்பாங்க, அப்புறம் நோன்பு வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா நோன்பு வைப்பாங்க, எங்களோட சகஜமா பழகுவாங்க. இதெல்லாம் கேட்டவுடனே அந்த 3 பேரும் பெரிய கற்பனையில வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கற்பனையில வந்தாங்க. கன்னஹும் தகால்லூஹா. அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஆயிஷாவிடமிருந்து கேட்ட அந்த வணக்க வழிபாடுகளை, ரசூலுல்லாஹ்வின் வணக்க வழிபாடுகளை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டார்கள். சொன்னாங்க, இப்படிதான் ஷைத்தான், இது ரசூலுல்லாஹ்வுடைய தரத்துக்கு அது போதும், அல்லாஹ் அவங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், நம்மெல்லாம் அப்படிப்பட்ட மனிதர்களா? ஒருத்தர் சொன்னார், இனிமே நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், வணக்க வழிபாடுக்காக வேண்டி ஒதுங்கி விடுவேன். ஒருத்தர் சொன்னார், இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன், பகலிலே நோன்பு நோற்று கொண்டே இருப்பேன். ஒருத்தர் சொன்னார், இனிமே நான் இரவில் தூங்கவே மாட்டேன், வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்பேன் சொல்லி இந்த செய்தியை பேசிக்கிட்டே போயிட்டாங்க. காதுல யாருக்கு விழுந்துருச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு. ரசூலுல்லாஹ் வந்த உடனேயே அமானிதமா அப்படியே சொல்லிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களின் தோழர்களில் 3 வந்தார்கள், இப்படி கேட்டார்கள், நான் இப்படி பதில் சொன்னேன், இப்படி பேசிக்கொண்டு சென்றார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. மிம்பர்ல ஏறி சொன்னாங்க, நான் உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அறிந்திருப்பவன், நான் மனைவிகள், நான் திருமணம் முடிக்க செய்கிறேன், அவருடன் வாழவும் செய்கிறேன், எனது இறைவனை வணங்கவும் செய்கிறேன், நோன்பும் நோக்கிறேன், நோன்பின்றியும் நான் இருக்கிறேன். என்னிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? யார் எனது வழிமுறையை புறக்கணித்தாரோ, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை புறக்கணித்தாரோ, வெறுத்தாரோ, அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. நீ பார்க்கிறோம், இந்த சூஃபி தஸவ்வுஃப் தரிகா என்ற குரூப் வழிகட்டார்களே, இந்த வழிகேடுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த எளிமையான, அந்த முறையான, நடுநிலையான வணக்க வழிபாடுகளை எப்போது அவர்கள் குறைவாக மதிப்பிட்டார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எப்போது போதும் என்று அவர்கள் நினைக்கவில்லையோ, அவர்கள் வழிகெட்டு தொலைந்தார்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்க்கிறோம், காடு மேடு எப்படிப்பட்ட வீணான வாழ்க்கையிலே அவர்கள் சிக்கி தாங்களும் கெட்டார்கள். கடைசியில மொத்தமாக இபாது ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இபாதத்துகளை கொண்டு அது பல இன்னைக்கு பார்க்கிறோம். சில பேர் வழிகெடுக்கப்படுறாங்க மார்க்கத்தினுடைய பெயரால், மார்க்கத்தினுடைய பெயரால் வழிகெடுக்கப்படுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வரம்பை போதும் என்று நினைக்கிறது கிடையாது. இது ஒரு கூட்டம், தஃப்ரீத்னு சொல்லுவாங்க. இதுக்கு மார்க்கம் நிர்ணயித்த அளவை மீறுதல், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை போதும் என்று நினைக்காதிருத்தல். இன்னொரு கூட்டம் சோம்பேறிகளுக்கு ஷைத்தான் வச்சிருக்கிறது, இஃப்ராத்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, போதுங்க, இந்த அளவு செஞ்சா போதுங்க, இந்த அளவு செஞ்சா போதும், இதுக்கு மேல நமக்குலாம் தேவை, நம்மலாம் சும்மா சாதாரண மக்கள், இது போதும் நமக்கு என்று சொல்லி அவனுக்கு ஆசை ஊட்டுவான். போதும், இந்த அளவு நீ செஞ்சா போதும்.
தொழுதுகிறியில எதுக்கு பள்ளிக்கு போகணும், அதில் பரவாயில்ல, முடிஞ்சா போகலாம், முடியாட்டி போவேன். தொழுதுகிறியில ஓரளவு இப்படி முதல்ல சொல்லுவான். இந்த மாதிரி என்ன செய்வான், அமல்களை செய்யும் போது அவர்களுடைய அந்த பலவீனத்தை, அந்த சோம்பேறித்தனத்தை பயன்படுத்தி அவர்களுடைய அமல்களை குறைத்து கொண்டே வருவான். குர்ஆன் ஓதணும், எதுக்கு கஷ்டப்பட்டு ஓதிக்கிட்டு, அதான் போதும், அவ்வளோதான், அதான் தர்ஜுமா படிச்சுட்டோம்ல, அதான் ஒரு பயான் கேட்டோம்ல, அதோட போய் தூங்கினா போதும். எப்படிங்க? இந்த மாதிரி ஷைத்தான் என்ன செய்வான், அவர்களுடைய அலட்சியத்தை பயன்படுத்தி வணக்க வழிபாடுகளிலே முன்னேறாமல் அவர்களை தடுக்க முயற்சி செய்வான். பல வழிகளில் வருவான். இந்த இஃப்ராத் தஃப்ரீத் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தில் பெரும்பகுதி மக்களை வழிகெடுத்த ஒன்று. நிறைய உதாரணங்கள் இருக்குது. அடுத்த விஷயங்களை நம்ம சொல்லுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சீக்கிரமா போறோம், நீங்க புரிஞ்சுக்கங்க. பேலன்ஸ் வசத்தன் وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا, உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம். இந்த ஓரத்துக்கும் போயிடக்கூடாது, இந்த ஓரத்துக்கும் போயிடக்கூடாது, நடுநிலையான சமுதாயமாக. எங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறதோ, எங்கே ரசூலுடைய வழிமுறை இருக்கிறதோ அங்கே நின்று விட வேண்டும். அதுக்கு வெளியில ரொம்ப அழகாக கவர்ச்சியாக நமக்கு தெரிந்தாலும் சரி போகக்கூடாது. அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவிலே நாம் குறைவு செய்து விடக்கூடாது. யார் நிர்ணயிக்கப்பட்ட அளவை மீறுகிறார்களோ அல்லது நிர்ணயிக்கப்பட்ட அளவை குறைக்கிறார்களோ ஷைத்தானுடைய வலையிலே விடுகிறார்கள். அடுத்து இன்னொரு வேலை, இது என்ன தெரியுமா வேலை ஷைத்தானுக்கு? இது ரொம்ப ரொம்ப பேரை வழி கெடுக்கிறதுக்கு இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துவான். என்ன அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் சேஞ்ச் த நேம், பேரை மாற்றி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பேரை மாற்றிட்டா ரொம்ப பேர் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால இந்த பேர் மாத்திர வேலையை ஷைத்தான் ரொம்ப கையாளுவான். இந்த வேலையை வைத்துத்தான் நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் என்ன சொன்னா, மரத்தை சாப்பிடாதீங்க, அந்த கனியை சாப்பிடாதீங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்லிய கட்டளை என்ன, அந்த மரத்தின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்னா இல்லையா? எப்படி ஜினாவை சொல்லும்போது, விபச்சாரத்தை சொல்லும்போது விபச்சாரத்தின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்னான். விபச்சாரத்தின் பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்னான். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அவர்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த மரத்தின் அருகிலும் நீங்கள் செல்லாதீர்கள். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன் ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா வஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. ஷைத்தான் என்ன செஞ்சா, ரெண்டு பேர்ட்டையும் வந்தான். சில பேர் சொல்லுவாங்க முதல்ல ஹவ்வாட்ட வந்தா, ஹவ்வா மூலமா அப்புறம் ஆதம கெடுத்தான்னு சொல்லிட்டு. குர்ஆன்ல அப்படி சொல்லப்படல. ஃபவஸ்வஸ லஹுமா, ரெண்டு பேருக்கும் வஸ்வஸாவை ஏற்படுத்தினான், ரெண்டு பேருக்கும் கூறினான். قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. சூரா ஆராஃப்ல சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னும் தெளிவா சொல்றான். சூரா தாஹால சொல்லப்பட்ட வசனம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மரத்துடைய பேரை மாத்துறான். ஆதம், இந்த மரம் இருக்கிறதே ஷஜரத்துல் ஹுல்து, நீங்க இதனுடைய கனியை சாப்பிட்டால் நிரந்தரமாக வாழ்வீர்கள், நீங்கள் அழியாத ஆட்சிக்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆகிவிடுவீர்கள், இந்த சொர்க்கத்தில் நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. வகாசமஹுமா இன்னி லகுமா மினன் நாசிஹீன், சத்தியம் செஞ்சு சொன்னா நான் உனக்கு நல்லதுதான்ப்பா சொல்றேன். ஷைத்தான் எப்படி வரான் பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர். யாரை அல்லாஹ் தனது கரத்தால் படைத்தானோ, சொர்க்கத்திலே தங்க வைத்தானோ, அந்த தூய மனிதருக்கு என்ன சொல்கிறான், வழிகெடுக்கிறதுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன, உனக்கு நல்லதுதான் சொல்றேன், ஓ நன்மையை நாடி சொல்லுகிறேன். இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி ஊசலாட்டங்கள் நமக்கும் வரலாம், வந்திருக்கலாம். ஷைத்தான் சொல்லுவான், பாவத்தை செய்யும் பொழுது, தடையை செய்யும் பொழுது, ஹராமை செய்யும் போது, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தடுத்த பாவத்தை, அல்லாஹ் தடுத்த ஹராமை நம்முடைய நல்லெண்ணங்கள் நன்மையாக மாற்றி விடாது. கொள்ளை அடிக்கிறது, திருடுறது, ரொம்ப பேர் சொல்லுவாங்க பணம் ஏழைகிட்ட கொள்ளை அடிச்சாதான், ஏழைகிட்ட திருடினாதான், ஏழைகிட்ட மோசடி பண்ணாதான் தப்புன்னு சொல்லிட்டு பேங்கை மோசடி பண்ணலாம், பணக்காரன்ட்ட கொள்ளை அடிக்கலாம், இதெல்லாம் நியாயமானதா, இதெல்லாம் தப்பு கிடையாது. யாருங்க சொன்னா? ஷைத்தானுடைய வகைகள். இது என்னது? ஷைத்தானுடைய வகைகள். என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் சில பேர் நம்பி வச்சிருக்கிறாங்க, முஸ்லிமுக்கு தான் துரோகம் பண்ணக்கூடாது, முஸ்லிமுடைய சொத்தை அபகரிக்க கூடாது, என்ன மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கலான்னு சில பேர் நம்பி வச்சிருக்கிறாங்க. ஷைத்தானுடைய ஏமாற்றத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சில பேர் எப்படி தெரியுமா வழங்கி வச்சிருக்கிறாங்க, பேங்க்ல நம்ம ஏமாத்த செஞ்சுக்கலாம். ரொம்ப பேர் வெளிநாடுகளையும் சரி இங்கேயும் கூட பரவிக்கிட்டு இருக்குது. கிரெடிட் கார்டில் சாமான் வாங்கிடுவாங்க.
கண்ணா பண்ணு சொல்லி சாமான் வாங்கிடுவாங்க. எங்க இதனால தனி மனிதனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, அதான் பேங்க் தான் கொடுத்துருதுல. இது 4 நஷ்டத்தில் ஒரு நஷ்டமா எழுதப்பட்டு போயிடும். அடி விட்டு அட்ரஸை மாத்திக்க வாங்கிக்கிட்டு. இது ஒரு முஸ்லிமின் அழகு கிடையாது. என்னங்க, ஒரு முஸ்லிமுடைய அழகு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமால் வளர்ந்த சதைக்கு, ஹராம் இருக்குல்ல, ஹராமான உணவால் வளர்ந்த சதைக்கு தகுதியான இடம் நரகம்தான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். லண்டனுக்கு போயிருந்தோம். அங்க போனா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டாந்து முன்னாடி வச்சாங்க. என்னடான்னு சொன்னா, இங்க இருந்து போற சில பேர் அங்க உள்ள பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கிட்டு பல பேங்க்ல காசு எல்லாம் அள்ளிக்கிட்டு மொத்தமா ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க. என்னப்பா நீ தாடி வச்சிருக்கிற, தொப்பி போட்டுக்கிற, அல்லான்னு பேசுற, ரசூல்னு பேசுற, மார்க்குன்னு பேசுற அப்படின்னு கேட்டா, இது நமக்கு ஹலால் தான் பாய், நம்ம நாட்டில இருந்தா அவன் கொண்டு போனா இப்படி. ஏன்னா அவன் அங்க கொண்டு போன காசுலாம் நம்ம நாடுகள்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன காசு தானே, அதனால அந்த காசு நம்ம காசு தான் பாய் கொண்டு வந்தோம் நம்ம, அதனால தப்பு கிடையாது பாய். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எந்த முஸ்லிம் நீங்கள், எந்த இஸ்லாமை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? கேவலங்க. ஒரு முஸ்லிமுடைய பெயர் மோசடியிலே வந்தால், அது வரி மோசடியாக இருக்கட்டும், அரசாங்கத்திற்கு செய்யக்கூடிய மோசடியாக இருக்கட்டும், தனி மனிதனுக்கு செய்யக்கூடிய மோசடியாக இருக்கட்டும், அல்லது பொது சொத்துக்கு செய்யக்கூடிய மோசடியாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக ஆவான். ஒரு முஸ்லிம் அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டான். ஒரு இடத்துல பார்க்கிறோம், கட்டின பாலம், புதிய பாலம் அப்படியே காணா போச்சுங்க மழை பெஞ்ச உடனே. என்னங்கன்னு பார்த்தா மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் லஞ்சம். ஒரு முஸ்லிம் அதிகாரி லஞ்சம் வாங்க மாட்டான். ஒரு முஸ்லிம் அதிகாரி தனக்கு அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளத்தை விட கிம்பளம் வாங்க மாட்டான். அண்டர் டேபிள் பேர் என்னங்க, இதுக்கு பேர் வரும் பின்னாடி எல்லாம் வரும். அண்டர் டேபிள் என்னங்க, அவர் நமக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தாரு, நம்ம ஒரு கிஃப்ட். மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? உனக்கு கடமையாக்கப்பட்ட கடமையை செய்து அதற்காக நீ பகரம் பெற்றால் அது லஞ்சம். லஞ்சத்துக்கு என்ன தெரியுமா தப்பு? லஅனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி. லஞ்சம் கொடுப்பவனையும் வாங்குபவனையும் அல்லாஹ் சபிக்கின்றான். இன்னைக்கு உலக நாடுகள்ல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த வட்டி, லஞ்சம், அநியாயம் இதுவே போதுங்க. 1000 சுனாமிகள் வரலாம், 1000 சுனாமிகள் வரலாம், 1000 வெள்ளங்கள் வரலாம், 1000 புயல்கள் வரலாம், 1000 பிளாக் நோய்கள் பரவலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பயந்து கொள்ளுங்கள். சரி, என்னாச்சு? பேரை மாத்துறது. ஷைத்தான் வந்து பேரை மாத்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த போலதான் ஷைத்தான் வர்றான், பேரை மாத்துறான். நம்முடைய நண்பர் கூட பேசினாங்க, பீர்பாய் கூட முன்னாடி பேசும் பொழுது, மது குடிக்கிறது, அதுக்கு இன்னைக்கு புதிய புதிய பேர். அந்த காலத்துல சாராயம்னு இருந்துச்சு. இந்த எப்ப இந்த வெள்ளக்கார முசீபத்து பிடிச்சவங்க உள்ளார வந்தானா முடிஞ்சு போச்சுங்க, பேரை மாத்து. பல பேர் ஆங்கிலத்தில் பேரை சொல்லிட வேண்டியது, அதுக்கு பல வகைகளை பல நிறங்களை கொடுத்து பல பெயர்கள். கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறதுக்குங்க, கொஞ்சம் உற்சாகமா இருக்கு, உற்சாகபானங்கள், ஒரு சந்தோஷமா இருக்கிறது, கொஞ்சம் கவலையை மறக்கிறதுக்கு, இப்படி எத்தனை பேர்களை மாற்றிக்கொண்டாலும் சரி, இது ஷைத்தானுடைய வேலைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தெளிவாக சொன்னார்கள். இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் உருவாகும், அவர்கள் மதுவை குடிப்பார்கள், யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, அதற்கு வேறு ஒரு பெயரை வைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மிஸ்ர்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டார். மிஸ்ர்ல யமன் நாட்டில இருந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊர்ல ஒரு வகையான பானத்தை குடிக்கிறார்கள், ஒரு வகையான பானத்தை, கோதுமையிலிருந்து செய்யப்பட்ட பானத்தை குடிக்கிறார்கள், பார்லியிலிருந்து செய்யப்பட்ட பானத்தை பருகிறார்கள், இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா கேட்டாங்க? அவ முஸ்கிருன் ஹுவ, அது போதை ஏற்படுத்தக்கூடியதான்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை, போதை ஏற்படுத்தக்கூடியதா? நஅம், ஆம் அல்லாஹ்வின் தூதரே. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை ஊட்டக்கூடிய அனைத்தும் ஹராம் தாங்க. மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன். இன்னும் தெளிவா சொன்னாங்க, எதை அதிகமாக குடித்தாலோ சாப்பிட்டாலோ போதை ஏற்படுமோ அதில் குறைவாக உட்கொண்டாலும் அதுவும் ஹராம் தாங்க. ரொம்ப பேர் ஃபத்வா கொடுக்குறாங்க, அது ரொம்ப போதை வர்ற மாதிரி குடிச்சாதாங்க ஹராமு. எல்லாத்தையும் போதை இருக்குதுங்க, தேங்காய் பாலில் போதை இருக்குது, அதில் சாப்பாடை கூட அதிகமாக சாப்பிட்டா போதை இருக்குது, டீயை கூட அதிகமாக குடிச்சா போதை இருக்குது. அதனால இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. அதிகமாக போதை வந்து தடுமாறக்கூடிய அளவுக்கு நீங்க குடிக்காதீங்க. இதெல்லாம் யாருடைய ஃபத்வா? அதெல்லாம் ஷைத்தான் இப்லீஸுடைய ஃபத்வாக்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல வட்டி, என்னங்க,
வட்டி வாங்குறது. அந்த காலத்துல வட்டியெல்லாம் ஏழைகள்கிட்ட வாங்கினாங்க, அதனால அல்லாஹ் ஹராமாக்குனா. இப்ப உள்ள வட்டியில நம்ம அதுக்கு வாங்கலைங்க. நான் வட்டி வாங்குறதுனால நானும் பணக்காரனாக ஆகிறேன், மற்றவங்களுக்கும் அதனுடைய பலன் போய் சேருகிறது. ரிபா, அதாவது ஃபாய்தா, அதாவது பலனில் நாங்கள் பங்கு போட்டுக் கொள்கிறோம். எப்படிங்க? பலனில் நாங்கள் பங்கு போட்டுக் கொள்கிறோம். ஹலால் ஆயிடுமா? அல்லாஹ் அனுமதிச்சிருவானா? ஹராம். அல்லாஹ் வட்டி வாங்குபவனை, வட்டி கொடுப்பவனை, அதற்கு கணக்கு எழுதுபவனை, அதற்கு சாட்சியாக இருப்பவனை எல்லோரையும் அல்லாஹ் சபிக்கின்றான். அதே போல ரொம்ப பேர் பாட்டு கேட்கிறது, பாட்டு இசை, இதெல்லாம் இந்த காலத்தினுடைய கலைகள். என்ன பேர் வச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம்? இதெல்லாம் கலைகள். அதாவது பல பேர் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு மாதிரி. அனுமதிக்கப்பட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும், கியாமத் நாளுக்கு முன்பதாக இப்படி சிலர் உருவாகுவார்கள். அவர்கள் பட்டடிவதை ஹலாலாக்குவார்கள், இசை கருவிகளை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்திலே கொடுமையான சோதனைகள் ஏற்படும். கடுமையான மழையை கொண்டு, பூகம்பங்களை கொண்டு, நிலநடுக்கங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அதுவும் எப்படி? தொடர்ந்து செயினாக வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமாவது ஏதாவது வருஷம் மிச்சம் இருக்குதா சோதனை இல்லாம? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் பெரிய சோதனைகளை இந்த மனித சமுதாயம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உலக பூமியில, உலக உருண்டையில எங்கேயோ ஒரு இடத்துல மிகப்பெரிய அல்லாஹ்வின் வேதனையை, தண்டனையை இந்த சமுதாயம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு அழகான காரணம் சொன்னாங்க. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இதா தரபு பில் மஆசிஃப், இசை கருவிகளை பயன்படுத்தினால், வத்தகதுல் கீனாத், பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்பு சென்றால், வஷரிபுல் ஹுமூர், மது அருந்தினால். இந்த மூன்று இந்த சமுதாயத்தில், முஸ்லிம் சமுதாயமோ அல்லது மாற்று மக்களோ, எல்லார்ட்டையும், மனித சமுதாயத்தில் இந்த மூன்றுக்கு பஞ்சமா? சொல்லுங்க பார்க்கலாம். கேவலமா இருக்குங்க, கேவலம். இன்னைக்கு யார் முன்னோடி, யார் வழிகாட்டி, யார் தனது மானத்தை விற்றார்களோ, தனது மரியாதையை விற்றார்களோ, இந்த சமுதாயத்தில் அசிங்கங்களை பரப்புகிறார்களோ, இந்த சமுதாயத்தின் இளைஞர்களை கெடுத்தார்களோ, இந்த சமுதாயத்தின் வாலிப பெண்களை கெடுத்தார்களோ, இன்னைக்கு அவங்க தாங்க வாழ்க்கையில முன்னோடியாக இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஸ்டைல் எல்லாம் அவங்கள மாதிரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டைல். இன்னைக்கு எந்த அளவுக்கு கேவலமாகி போயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு கடையில போய் ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூட அங்கே ஷைத்தான்களுடைய பெயர்கள், அங்கே அந்த விபச்சாரிகளின் பெயர்கள், அங்கே அந்த விபச்சாரர்களுடைய பெயர்கள். சமுதாயமா இது என்ன? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருக்கிறதா? மானம் இருக்கிறதா? மரியாதை இருக்கிறதா? தனது தாயை விலை பேசுகிறார்கள், தனது சகோதரியை விலை பேசுகிறார்கள். யார் இந்த சினிமாக்களை பார்க்கிறார்களோ, யார் இந்த சீரியர்களை பார்க்கிறார்களோ, அந்த சினிமாக்கள் சீரியர்களிலே வரக்கூடிய ஆண்களை, பெண்களை மதிக்கிறார்களோ, மரியாதை செய்கிறார்களோ, அவர்களை தங்களுடைய முன்னோடிகளாக எடுத்துக்கொள்கிறார்களோ, அவர்கள் யார் தெரியுமா? தன்னுடைய தாயை விலை பேசக்கூடியவர்கள், தன்னுடைய சகோதரியை விலை பேசக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தார் ஒருத்தர், யா ரசூலல்லாஹ் ஃபஅதன் லி பிஸ்ஸினா, எனக்கு ஜினா செய்ய அனுமதி கொடுங்கள்னு சொன்னாங்க. எதுக்கு? ஜினா, விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, என்னால என் ஆசையை கட்டுப்படுத்திக்க முடியல. சஹாபாக்களுடைய முகம் எல்லாம் சிவந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக அவரை அழைத்தார்கள், அமர வைத்தார்கள், கேட்டார்கள், உனது தாயுடன் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? கல்லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் விரும்ப மாட்டேன் தூதரே அப்படின்னாங்க. அடுத்து கேட்டாங்க, உனது சகோதரியிடம் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? கல்லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், ஒரு காலம் விரும்ப மாட்டேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரே. அடுத்து கேட்டாங்க, உன் மனைவியுடன் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக விரும்ப மாட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. உனது மகளுடன் ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? அல்லாஹ்வின் தூதரே, விரும்ப மாட்டேன். அப்போது சொன்னார்கள், நீ யாரிடத்தில் இப்படி தவறாக நடக்க விரும்புகிறாயோ அவள் ஒருவனுக்கு தாயாக இருக்கலாம், ஒருவனுக்கு சகோதரியாக இருக்கலாம், ஒருவனுக்கு மனைவியாக இருக்கலாம், அல்லது ஒருவனின் பிள்ளையாக இருக்கலாம். உனக்கு விரும்பாததை எப்படி மற்றவர்களுக்கு நீ விரும்புகிறாய்? அந்த தோழர் சொன்னார், அந்த தோழர் கூறினார்,
என்னுடைய உள்ளத்திலிருந்து அந்த அந்த தவறான ஆசை அல்லாஹ்வுடைய தூதர் பிடுங்கி எறிந்தார்கள். பிடுங்கி எறிந்தார்கள். உள்ளத்திலிருந்து அந்த தவறான ஆசையை பிடுங்கி எறிந்தார்கள். ரசூலுல்லாஹ் நெஞ்சில் அடிச்சு அவருக்கு துஆ செய்றாங்க. நெஞ்சில் அடிச்சு அவருக்கு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்தை மார்க்கத்திலே நிலைப்படுத்து என்று. யார் ஒருத்தங்க சினிமா பார்ப்பதை ஆகும் என்று சொல்கிறார்களோ, சீரியர்களை ஆகும் என்று சொல்கிறார்களோ, அதை பார்த்து ரசிக்கிறார்களோ, அவர்கள் தன்னுடைய தாய் விபச்சாரியாக மாறுவதை விரும்புகிறார்கள். தன்னுடைய சகோதரி விபச்சாரியாக மாறுவதை, தன்னுடைய மனைவி விபச்சாரியாக மாறுவதை, அல்லது தன்னுடைய பிள்ளை விபச்சாரியாக மாறுவதை விரும்புகிறார்கள். யாருக்கு இதுக்கு விருப்பம் இருக்குமோ அவங்க சினிமா பாருங்க. யாருக்கு இதுக்கு விருப்பம் இருக்குமோ அவங்க உங்களுடைய சீரியல்களை பாருங்க. யார் இதை விரும்புவீர்களோ நீங்க அந்த நடிகைகளுக்கு பின்னாடி போங்க. யாருடைய தாய் விபச்சாரியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாருடைய மனைவி மகள், யாருடைய சகோதரி விபச்சாரியாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவங்க வேணா போட்டும். ஒரு முஸ்லிம் விரும்ப மாட்டான். சுஜூத் அல்லாஹ்விற்கு முன்பு தலை வைப்பவன் விரும்ப மாட்டான். மானக்கேடான அசிங்கத்தை இந்த சமுதாயத்திற்கு விரும்பாத ஒரு முஸ்லிம் இதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு என்ன கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கு, என்னங்க கொஞ்ச நேரம் பொழுது ரொம்ப களைப்பா இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் வாரம் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரே ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னங்க தப்பு இருக்குது? இந்த சினிமாவில் அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. என்னங்க அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஒரு நியூஸை கூட உருப்படியா உட்கார்ந்து பார்க்க முடியல. அப்படிப்பட்ட கேவலமாக மாறிவிட்டது இவர்களுடைய கலாச்சாரம். எந்த சினிமாவை நீங்க பாகுபாடுபடுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இசை கலக்காத சினிமா இருக்கிறதா? ஆபாசம் இல்லாத சினிமா இருக்கிறதா? உறவு இல்லாத, அந்நிய பெண்ணுடன் ஆடாத சினிமாக்கள் இருக்கிறதா? என்ன நாகரிகம் இது? எந்த வகையிலும் இதை அனுமதிக்க முடியாது. இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஷைத்தான் அலங்கரிச்சு காட்டுறான். என்டர்டைன்மெண்ட், என்னங்க பேரு? என்டர்டைன்மெண்ட், ரெஃப்ரெஷ்மெண்ட், கொஞ்சம் அப்படியே பொழுதுபோக்கு. அல்லாஹ் அக்பர். நம்ம 2 ரக்காத்து தொழுதாலே மனக்கவலையை மறந்துடலாமங்க. என்னங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அழகா ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத்து தொழுங்க. ஒரு குர்ஆனுடைய ஆயத்துகள் எடுத்து கொஞ்ச நேரம் படிங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய மனதில் நீங்கள் உணரக்கூடிய அந்த நிம்மதியை உலக செல்வத்தை எல்லாம் கொடுத்தால் கூட நீங்கள் விலைக்கு வாங்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட நிம்மதி. அப்ப இந்த மாதிரி பேரு மாத்தி செஞ்சாலும் அங்கேயும் அது அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். இன்னொரு வகையான ஊசலாட்டம், இது ரொம்ப பேருக்கும் வரும். என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்யும் போது இப்ப எதுக்கு செஞ்சுக்கிட்டு நாளைக்கு செஞ்சுப்போம். இதுக்கு அரபியில் சொல்லுவாங்க தஸ்வீஃப்னு சொல்லி. நாளைக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 5 வக்து தொழுகையை கரெக்டாக ஜமாத்தோட பேணணும், கரெக்டாக எல்லா இபாதத்தும் சுன்னத்து நஃபில பேணணும், குர்ஆன் ஓதணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு மனசில் என்ன வரும்? ஷைத்தான் சொல்லுவான் உடனே, ஏப்பா இன்னைக்கு அந்த பாக்கி வேலையெல்லாம் முடிச்சுக்கலாமே, நாளையிலேருந்து செஞ்சுக்கலாமேம்மா. இன்னைக்கு இந்த வருஷம் எல்லாருக்கும் நம்ம தர்மம் கொடுக்கணும், கரெக்டாக ஜகாத்து கொடுத்துடணும்னு கணக்கு போட மனசில் வரும். ஏன் கொஞ்சம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாமே, அதுக்கப்புறமா கணக்கு போட்டுக்கலாமே, அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாமேம்மா. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸ் தேடணும், மார்க்க இல்மு நமக்கு தெரியணும். மார்க்க இல்மு இல்லைன்னு சொன்னா நேரான வழியில் இருக்க முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வழி கெடுத்துடலாம். ஒரு கூட்டம் வரும், எப்பா குர்ஆன் உண்மையானது, ஹதீஸுகளில் கொஞ்சம் கலப்படம்லாம் இருக்குது, அதனால ஹதீஸை கொஞ்சம் வச்சிருவோம், குர்ஆன் எடுத்து அமல் செய்வோமே, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஷைத்தான் போடுவான். இதே மார்க்க இல்மு இருந்துச்சுன்னு சொன்னா அங்க தெரிஞ்சு போயிடும். அட முட்டாள் மடையனே, ஹதீஸ் இல்லை என்றால் நீ குர்ஆனை அணுக முடியாது. நீ ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்றால் குர்ஆனை நீ ஏற்றுக்கொண்டவன் அல்ல. ரசூலுடைய பொன்மொழிகளை நீ அங்கீகரிக்கவில்லை என்றால் குர்ஆனை நீ மறுத்து விட்டாய். அடிப்படை தெரிஞ்சுன்னா தடுமாறி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு பலர் விதஅத்துகளை கொண்டோ, அனாச்சாரங்களை கொண்டோ, அல்லது வேறு விதமான வழிகேடுகளை கொண்டோ அவர்கள் வழிகெடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? அடிப்படை இல்மு அங்க கிடையாது. இப்போ மார்க்க கல்வியை படிச்சுக்கணும். ஷைத்தான் வருவான், என்னங்க இது படிக்கிற வயசுங்க, இது ஸ்கூல் படிக்கிற வயசு, இந்த வயசுல நல்லா படிச்சு பரீட்சை எழுதி நல்லா பாஸ் ஆகி அப்போதானே நீ ஒரு வேலைக்கு போக முடியும், அதுக்கப்புறமா படிச்சுக்கலாம். மார்க்க கல்வி தானே, 100 ரூபா கொடுத்தா ஆலிம் சேட்டை படிச்சுக்க போறோம். எங்க போனா என்ன, வேலை செய்யற இடத்துல படிச்சுக்கலாம், எங்க வேணாலும் படிச்சுக்கலாம், புக்கு இருக்குது, அதுக்கு எதுக்கு ஒரு பெரிய கஷ்டமா, எங்க வேணாலும் படிச்சுக்கலாம். அதனால இப்ப முதல்ல படி படி படி. ரொம்ப பேர் அத்தா அம்மா குர்ஆன் ஓத அனுப்ப மாட்டாங்க பிள்ளைங்களை, ஏன்னா படிப்பு போயிடுன்னு சொல்லிட்டு. என்னங்க தொழுகிறது
ஊருக்கு கூட அனுப்புவது கிடையாது பல பெற்றோர்கள். படிப்பு போயிடுமா, டியூஷன் போறான், 10ஆம் கிளாஸ். ரொம்ப பேருக்கு 10ஆம் கிளாஸ்னா பெரிய பயங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், ஒண்ணுமே செய்ய விட மாட்டாங்க. தொழுகை கட்டு அவனுக்கு, நோன்பு கூட கட்டு, அதுக்கு கூட தயார், எல்லாத்தையும் படி படி படி, படிச்சாதானே வேலை, வேலை படிச்சாதானே வேலை, நல்லா படி நல்லா படி நல்லா. சைத்தான் எப்படி கெடுக்கிறான் பார்த்தீங்களா? அப்புறம் நல்லா படிச்சாச்சு, இப்பயாவது மார்க்க கல்வி. என்னப்பா இப்பதானே படிச்சிருக்கிற, முதல்ல வேலை தேடு, வேலை தேடி அதுக்கப்புறமா படிச்சுக்கலாம். சரி வேலையும் தேடிட்டாரு. ஏன்னா இப்பதான் வேலை தேடி இருக்கிற, இன்னும் நீ செட்டில் ஆகல, உனக்கு இந்த ஜாப் டெம்பரவரி தான், பர்மனண்டா நீ ஆகல. முதல்ல பர்மனண்ட் ஆயிக்க, ஒரு செட்டில் ஆயிக்க. இப்பதான் நீ வேலைக்கு போயிருக்கிற, திடீர்னு நீ இந்த மாதிரி மார்க்க வகுப்புக்கு போற, ஏதாச்சும் ஒரு நாள் அரை நாள் லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா உன்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. முதல்ல நீ நல்ல வேலையை செஞ்சு அந்த அந்த மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு நீ வாங்கிக்க, அதுக்கப்புறமா நீ படிப்பை பத்தி யோசிக்கலாம். இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போவான். சரி, அல்லாஹ்வுடைய பாதையில தாவா கொடுக்கணும்னு ஆசை, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும், மக்களுக்கு நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும்னு ஆசை வருமா இல்லையா? அருமையான இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை இது. நன்மையை ஏவுது, தீமையை தடுப்பது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை. இதை ஒருத்தர் செய்யறான்னு சொன்னா அவன் ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரி. யாருங்க? ஷைத்தானுக்கு நேர் யூக்கல் எதிரி. யாரு சமமான எதிரி? ஒரு தாஇ, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர். அவர்கிட்ட வருவான், என்னப்பா நீ போய் தாவா கொடுக்க போறியா? நீ இன்னும் மார்க்க கல்வியை படிச்சுக்கல, உனக்கு நிறைய குர்ஆன் ஹதீஸ் ஆயத்தெல்லாம் தெரியல, முதல்ல அதெல்லாம் படிச்சுக்க நீனு, அதுக்கப்புறமா நீ தாவா கொடுக்க போலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா? சரி, கரெக்டு தான், நல்ல யோசனை தான். யார் போடுற யோசனை இது? ஷைத்தான், குட்டிச்சாத்தான் போடுற யோசனை. சரி படிப்பார், நல்லா படிச்சாச்சு. என்னப்பா சரி படிச்ச உடனே ஆசை வரும், சரி இப்போ கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஷைத்தான் வரும். என்னப்பா இப்போதான் நீ படிச்சிருக்கிற, நீ முதல்ல அமல் செய்ய, நீ முதல்ல உன்னை தூய்மைப்படுத்திக்க, உன்னுகிட்டயே நிறைய குறை இருக்குது, இந்த குறையை வச்சுக்கிட்டு நீ எப்படி போய் மக்களை கூப்பிட போற, நீ முதல்ல உன்னை திருத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே அவரை ஈடுபடுத்தி விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. முதல்ல திருந்த விட மாட்டான். இப்படி திருந்தி வரும் பொழுது நீ ஒன்ன திருத்துறத முயற்சி பண்ணிக்கப்பா, நீ அவனுக்கு சொல்ல போறேன்னு போய் நீ முதல்ல சரியா இல்லைன்னா இப்படி ஷைத்தான் என்ன செய்வான்? டைவர்ட் பண்ண ஆரம்பிப்பான். இதெல்லாம் யாருடைய வேலைங்க? இது ஷைத்தானுடைய சிந்தனைகள். பல பேரை பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பீர்பாயோட கூட உரையாடணும் பொழுது இந்த விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டோம். பீர்பாய் சொன்னாங்க, நான் 1 வருஷம் வரைக்கும் வியாபாரத்தை ஃபுல் வேகமாக செய்ய போகிறேன், 1 வருஷம் கழிச்சதுக்கு பின்னாடி படிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் பீர்பாயிட்ட சொன்னேன். இப்போ தான் படிச்சுட்டு வந்தேன் பீர்பாய். இது என்னங்க? இது என்ன? வியாபாரத்தை செய்யுங்க, அதுக்கு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரத்தை கொடுங்க, 1 மணி நேரம் நீங்கள் கொடுங்க. என்னங்க? உங்கள் பள்ளியில் உங்கள் இமாமோட போய் 1 மணி நேரம் உட்காருங்க, எனக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுங்க, அதை ஓதுறதை முதல்ல சொல்லிக் கொடுங்க, அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. நஷ்டமாயிடுமாங்க? ஏங்க 24 மணி நேரமா கடை நடக்குது. என்ன பீர்பாய், உங்க செல்போன் கடை 24 ஹவர்ஸ் சர்வீஸா? பெட்ரோல் பங்கு கிடையாதுல, என்னது? சாப்பாட்டு கடை கூட 24 ஹவர்ஸ் வைக்கலாம், செல்போன் கடை 24 ஹவர்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழகா நேரம் இருக்குது. காலையில் 9 மணிக்கு திறக்கிறீங்க, சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு சாத்திரம். ஒன்று காலையிலையும் நேரம் இருக்குது, சாயந்தரம் நேரம் இருக்குது. இது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். அதே போல தாவா கொடுக்கிறது. இப்படி ஷைத்தான் நம்மை திசை திருப்ப முயற்சி செய்வான். அப்ப எந்த வழியிலையும் நம்ம போய் மாட்டிக்கொள்ள கூடாது. அதே போல சில பேர் தர்மம் கொடுக்க, செல்போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, தர்மம் பண்ணணும்னு ஆசை வரும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடை கொடுக்கணும், மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, ஏழைகளுக்கு, எத்தீம்களுக்கு இந்த மாதிரி செலவழிக்கணும்னு ஆசை. ஷைத்தான் வருவான், என்னப்பா முதல்ல உன்னை கவனிச்சுக்க, முதல்ல உங்க அத்தா அம்மாவை கவனி, முதல்ல உன் மனைவி மக்களை கவனி, முதல்ல உன் குடும்பத்தை கவனி, உனக்கு ஸ்டெடியா ஒரு வீட்டை நீ வாங்கிக்க, உனக்கு ஸ்டெடியா நீ ஒரு வேலையை வாங்கிக்க, உனக்கு ஸ்டெடியா நீ ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்க, அதுக்கப்புறமா நீ தர்மம் கொடுக்கறத பற்றி யோசி. இது மார்க்கம் அல்ல. உன்னுடைய செல்வத்தில் ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதைக்கு, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், ஒரு பகுதி உன்னுடைய மனைவி மக்களுக்கு, ஒரு பகுதி உன்னுடைய பெற்றோர்களுக்கு, ஒரு பகுதி மார்க்கத்துக்கு பிரித்து சமப்படுத்தி செய்யணும். ஒரு பக்கம் சென்று இன்னொரு பக்கம் வரம்பு மீறி விடக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஏழைகளை விட்டு நம்முடைய செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்வார்கள். ஏழைகள் தான் எவ்வளவு காசு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, எங்க கேட்டு வந்துருவானோ. என்னப்பா நம்ம குடும்பத்துக்கே நமக்கு இன்னும் பத்தலை, நம்ம வீட்டுக்கே நமக்கு பத்தலை, நானே இன்னும் கூரை வீட்டில், கீத்து வீட்டில், ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் பங்களா வாங்கலை, நான் இன்னும் காரு வாங்கலை, காடி வாங்கலை, நான் எப்படி ஏழைக்கு கொடுக்கறது அப்படின்னு ஷைத்தான் வந்து போடுவோம். முதல்ல ஒன்றை கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருடைய வேலை தெரியுமா? இது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
தெளிவுபடுத்தி சொல்றான். குறிப்பா இந்த தர்மத்துடைய விஷயத்திலே இன்றைய நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் மிகப்பெரிய அலட்சியத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சூரா நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்றான். 3 பேர் அண்ணன் தம்பி போறாங்க. அவங்க அத்தாவுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, தோட்டத்திலே அவர் அறுவடை செய்தால், பழங்களை அறுத்தால் அதுல ஒரு பகுதியை ஏழை எளியவர்களுக்காக தர்மம் செய்வது. அல்ஹம்துலில்லாஹ். அத்தா மூத்தா போனார். அடுத்து பிள்ளைங்க, என்னடா அது அத்தா இப்படி கொடுத்து கொடுத்து ஒண்ணுமே நமக்கு விடல. ஷைத்தான் அப்படியே குறைச்சு காட்டுவான். அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்யும் பொழுது நீ நஷ்டமா போயிடுவோன்னு குறைச்சு காட்டுவான். அதை உடைக்கும் பொழுதுதான் தெரியும் ஷைத்தானுடைய அந்த மாயை சிலந்தியின் வலையை போன்று ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் 2 பேர் அதுல மூத்தவனும் இளையவனும் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும், இந்த வருஷம் அதிகாலையிலேயே சகர் நேரத்திலேயே போய் நம்ம அறுவடை செஞ்சிருவோம். ஏன் தெரியுமா, காலையில சூரியன் உதயமானதற்கு பிறகு அறுவடை செய்தால் ஏழைகள் வந்து விடுவார்கள். வந்து கொடுக்கலன்னா தான் தப்பு, அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எப்படி பாருங்க, நம்மளை பணக்காரங்கன்னு காட்டி அவங்க நம்மள்கிட்ட கேட்டு நம்ம கொடுக்கலன்னா தானே தப்பு. காட்டிக்கவே இல்லை, நானும் ஒரு பக்கீர்சா மாதிரி ஆகிட்டா. யார் நம்மள்கிட்ட கேட்டா கேட்டு கொடுக்கலன்னா தானேங்க தப்பு வரும். ஷைத்தான் போடுறது ஊசலாட்டம். நான் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாதுங்க. அட மற்றவன் கேட்குற மாதிரி நீ என்னைக்கு வச்சுக்கிட்ட, நீனே எப்போ பார்த்தாலும் பக்கீர்சா மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிற. யாராவது உனக்கு தர்மம் போட மாட்டாங்கன்னு தானே இருந்துகிட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட கெட்ட எண்ணம். அல்லாஹ் என்ன செஞ்சான், ஓஹோ சதி திட்டமா, என்னுடைய ஏழை அடியார்களுக்கு கொடுக்காமல் நான் கொடுத்த செல்வத்தை நீ மறைக்க பார்க்கிறாயா? அல்லாஹ் ஃபகதவ் அலா ஹர்தின் காதிரீன், அறுவடை செய்வதற்கு சக்தி உள்ளவர்களாக வந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சா, ராவோட ராவ ஒரு காத்து அனுப்புனா எல்லாத்தையும் கரிச்சு விட்டான் அல்லாஹ் தஆலா. فَلَمَّا رَأَوْهُ قَالُوا إِنَّا لَضَالُّونَ. எப்பா நம்ம வழி மாறி வந்துட்டோம், நம்ம தோட்டத்துக்கு வரல, வேற யாரோ ஒருத்தருடைய தோட்டத்தை அறுவடை செய்து எரித்ததற்கு பிறகுள்ள தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், இது நம்ம தோட்டம் இல்லை என்று சொன்னார்கள். சொன்னாங்க இல்ல இல்ல பல் நஹ்னு மஹ்ரூமூன், இது தோட்டம் நம்முடையதுதான், நாம் சபிக்கப்பட்டு விட்டோம், நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்ப நடுவில் உள்ள ஒரு சொன்னார், கால அவுசத்துஹும் அலம் அகுல் லக்கும் லௌலா துஸப்பிஹூன். முட்டாள்களா, முன்னாடியே சொன்னனே இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னமே, கேட்டீங்களா? நீங்க பார்க்கிறோம் ஏழைகளுடைய கதவுகள், அவர்களுக்காக செல்வந்தர்களுடைய கதவுகள் ஏழைகளுக்கு முன்பதாக பூட்டப்படுகின்றன. ஏழைகள் மறுக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரும்பகுதி செல்வந்தர்கள் முறையாக ஜக்காத்து கொடுப்பதில்லை. விளங்கிக் கொள்ளுங்கள், யார் தங்களுடைய பொருள்களுக்கு கணக்கிட்டு முறையாக ஜக்காத்து கொடுக்கவில்லையோ, ஒன்று நோயின் காரணமாக, அல்லது அநியாயக்கார மக்களுடைய அட்டூழியத்தின் காரணமாக, அல்லது பேராபத்துகளின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் செல்வங்களை அழித்தே தீர்வான், பழி வாங்கியே தீர்வான். என்னங்க, நீ ஒழுங்கா ஜக்காத்து கொடுக்கல, உனக்கு சோதனை இருக்கத்தான் செய்கிறது. ஏன்? இது மலக்குடைய துவா. யாருடைய துவா? மலக்குடைய துவா. ஒவ்வொரு நாளும் காலையில மலக்கு துவா செய்கிறார். அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் கலஃபா வஅதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே செலவழிப்பவருக்கு நீ பகரத்தை கொடு, தடுப்பவருக்கு நீ நாசத்தை கொடு. ஏழை பத்வாசிய தேவையில்லை. ஏழை எங்க தேவையில்லை. யார் துவாசிரா? பத்வாசிரா மலக் முகர்ரப், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரிய மலக்குகள் செய்கிறார்கள். இன்னொரு வகையான ஷைத்தானுடைய ஊசலாட்டம், தந்திரங்களை கையாளுவான். தந்திரத்தை சொல்லிக் கொடுப்பான். எப்படிங்க ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொன்னா, அதாவது கடமையாக்கப்பட்டதை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு தந்திரத்தை சொல்லுவான், தடுக்கப்பட்டதை ஹராமை செய்வதற்கு ஒரு தந்திரத்தை சொல்லுவான். சரிங்க, அந்த தந்திரத்தை சொன்ன உடனே இவர் நினைச்சுப்பாரு நமக்கு அந்த குற்றம் வராதுன்னு சொல்லிட்டு. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? நீங்க படிச்சிருக்கலாம் குர்ஆன்ல, அஸ்ஹாபு சபுத், சனிக்கிழமை வாசிகள் என்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லுவான். யஹூதிகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த ஐலா நதி கரையில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சட்டம் என்ன? சனிக்கிழமையில நீங்க மீன் பிடிக்காதீங்கப்பா, நெருங்காதீங்க, வேணாம், இபாதத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இவனும் பார்த்தானோ, என்னடா இது, இந்த யஹூதிகளுக்குள்ள வேலையை தானே பார்த்தானோ. அப்படியே ஆத்து பக்கமா போய் பார்த்தானோ, ஒரு ஏக்கத்தோட பார்த்தா தலை 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 தலைன்னு சொல்லிட்டு மீன் அப்படியே வாயை வச்சுக்கிட்டு டபக்க டபக்க டபக்கன்னு வந்து நிற்கிது.
يوم تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك. அல்லாஹ் சோதிச்சு பார்த்தான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் எங்களை மார்க்கத்திலே சோதித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை ஈமானிலே சோதித்து விடாதே யா அல்லாஹ், எங்களை பாவத்தை கொண்டு சோதித்து விடாதே. அல்லாஹ் பாதுகாக்க. ஹராம செய்யும்போது தெரியும் ரொம்ப இன்பமா இருக்கிற மாதிரி, ஹராமான வியாபாரத்தை செய்யும்போது தெரியும் பேலன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு, இருப்பு கூடிக்கிட்டே இருக்கு, ப்ராப்பர்ட்டி பெருகிக்கிட்டே இருக்கு, எல்லாம் தெரியும். அல்லாஹ் அக்பர். அதாப், அதற்கு பின்பு அதாப் அங்கே இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு பின்பு பெரிய கவலை இருக்கிறது. அப்படியே தலை தலைன்னு வந்துச்சு. பார்த்தானு, ஆஹா எப்படா விடுறது, இத எப்படா விடுறது, ஆனால் தடை வந்துருச்சே. ஏன்னா பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான் தெரியுமா? செஞ்சா உடனே கூலி, மீறினா உடனே தண்டனை. எப்படிங்க? நம்ம நபியினுடைய துவா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு அதை நீக்கிட்டான். என்னங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் உடனே அழிச்சிடாத இந்த சமுதாயத்தைன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் ரஹ்மத், இந்த உம்மத்து மர்ஹூமா, அல்லாஹ்வுடைய கருணைக்கு உட்பட்ட உம்மத்து இது. பனி இஸ்ராயலுக்கு அப்படி கிடையாது. செஞ்சா உடனே ரிவார்டுங்க, செஞ்சா உடனுக்குடனே ரிவார்டு, மீறினா உடனே தண்டனை. பயந்தானுவர், என்னடா அது ஆபத்து நடந்து போயிடும். அப்போ என்ன செய்யலாம்? சைத்தான் வர்றான், குட்டிச்சாத்தான் தந்திரத்தை சொல்லி கொடுக்கலாம். நீ என்ன செய்ய, சனிக்கிழமை வலையை வீசி வச்சிரு, என்ன செஞ்சு வச்சிரு, வலையை மட்டும் வீசி வச்சிரு, மீனை கையில தொடாத. அல்லது என்ன செஞ்சிரு, பாத்தி கட்டி விட்டுரு, அந்த மீனெல்லாம் அந்த பாத்தி வழியா வந்து சேர்ந்துருட்டோம். ஒரு அடப்பு போட்டு சாயந்தரமா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பிடிச்சிக்க. நல்ல யோசனை. ஹராம் நம்ம செய்யல, மீன் பிடிக்கல, ஹராம் நம்ம செய்யல, நஃப்ஸை தேத்திக்கிட்டானுவ. என்னாச்சு? அல்லாஹ் சும்மா விட்டானா? என்ன செஞ்சான்? இந்த மனித சமுதாயத்திலேயே மிக கேவலமான வேதனையை கொண்டு பிடிக்கப்பட்டார்கள் என்றால் இந்த கௌபு தான். فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ, கேவலமான சிறுமைப்பட்ட குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள். எல்லாத்தையும் குரங்கா மாத்திட்டாங்க அல்லாஹ் தஆலா. 3 நாள் பார்த்து அழுகுறானுவ, அப்படியே செத்து போயிட்டானுவ. அல்லாஹ் சொல்றான், فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அங்கு வசித்தவர்களுக்கும் அருகில் வசித்தவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கும் நாம் இதை படிப்பினையாக ஆக்கினோம். வட்டி வாங்காதன்னு சொன்னா ஹதீஸ்ல வந்திருக்கிறதுலாங்க, வட்டி சாப்பிடாதன்னு வந்திருக்குது. வட்டிய உடலுக்குள்ளார அனுப்பாதுன்னு தான் வந்திருக்குது. அதனால வீடு வாங்கலாம், என்னங்க, வீடு வாங்கிக்கலாம், கட்டடம் வாங்கிக்கலாம், பில்டிங் வாங்கிக்கலாம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, வட்டி காசை வச்சு பள்ளிவாசல் கட்டக்கூடாது, கக்கூசு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு. முட்டாள்களின் ஃபத்வாக்கள். யாருடைய ஃபத்வா? முட்டாள் ஜாஹில்களுடைய ஃபத்வாக்கள். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, நேரம் வேற கம்மியா இருக்குது. இதில் ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படியெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்துச்சு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். லைஃப் இன்சூரன்ஸ், என்னங்க லைஃப் இன்சூரன்ஸ். ஒரு முஸ்லீம் செஞ்சிட்டாரு, ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிட்டாரு. இப்போ காசு கிடைச்சிருச்சு, 6 லட்ச ரூபா காசு கிடைச்சிருச்சு. இவர் கட்டினது 1 லட்ச ரூபா தான். என்ன செய்யறது? பாக்கி 5 லட்ச ரூபாய சிறந்த குறுக்கு புத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள், கோணல் அறிவு படைத்தவர்கள் இருப்பார்கள், எப்படியாவது ஹராம ஹலாலாக்கலான்னு தேடுவான். ஏங்க, இவர் ஃபத்வா கொடுக்கலையா, விட்டுரு, கண்டுக்காத. அப்படியே இன்னொரு ஆலிம் சட்டை போய் எவனாவது ஒருத்தன் அதை ஹலால்னு சொல்லிட மாட்டானா? அதுக்காக வேண்டி என்ன செய்வார்னு சொன்னா, சட்டம் கேட்கும் பொழுது அந்த சட்டத்தினுடைய அந்த பிரச்சனையினுடைய எல்லா விஷயங்களையும் முன்னாடி கொண்டு வர மாட்டாரு. கொஞ்சத்தை அப்படியே மறைச்சிட்டு, கொஞ்சத்தை அப்படியே இருட்டடிப்பு செஞ்சுட்டு, இது இப்படித்தானே, அது கூடும்ல, கேட்கும் பொழுது என்ன சொல்லி கேட்பாரு, அது கூடும்ல அப்படின்னு கேட்பாரு. எப்படிங்க, என்ன கேட்கணும்? இந்த மாதிரி பிரச்சனை கூடுமா கூடாதான்னு கேட்கணும், முழுசா சொல்லணும். அப்படி சொல்றது கிடையாது, அது கூடும் தானே அப்படி அப்படின்னு சொல்லி. எதுங்க கூடும்? முதல்ல விஷயத்தை சொல்லப்பா, அப்புறம் இன்னும் அதுல என்னப்பா பிரச்சனை, எல்லாத்தையும் நோண்டி கேட்டாங்க தெரிய வரும் அது கூடாதுன்னு சொல்லிட்டு. இவர் கூடாதுன்னு சொல்லிட்டாரா? யாராவது ஒரு ஆலிம்சா கூடுன்னு சொல்லிடுவாங்கல்ல, தேடு. இதுக்காக வேண்டி சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த ஆலிம்சாட்டேஜும் கேட்டுருவோம் அப்படின்னு திருப்திப்படுறதுக்காக வேண்டி அலைவாங்க. என்ன செஞ்சார்? ஒரு ஆலிம்சா வந்தார். இப்படி தந்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்போதும் இருந்தார்கள், இருப்பார்கள். நம்ம தான் உஷாராயிக்கணும், நம்முடைய ஈமான பாதுகாத்துக்கணும். இப்போ ஃபத்வா, என்னடா வட்டி காசாச்சே, இதை என்ன செய்யறது?
5 லட்சம் ரூபா பார்க்கறதுக்கு விட முடியுமா? என்னங்க இதான் ஈமானுடைய சோதனை. இது என்னங்க ஈமானுடைய சோதனை. உங்காம கஷ்டப்படாம கண்ணு விழிக்காம சிரமப்படாம எவ்வளவு கிடைச்சிருக்குது? 5 லட்சம் ரூபா. 5 லட்சம். மனசு தடுமாறுது. ஒருத்தர் வந்து காதல ஊதிட்டு போயிட்டாரு, இன்சூரன்ஸ் ஹராமு, இந்த மாதிரி வட்டி, இதெல்லாம் வட்டி காசுன்னு ஊதிட்டு போயிட்டாரு. என்னடா செய்யறது? நஃப்ஸ் ஊசலாட்டம். எப்படியாவது ஹலால் படுத்தணுமே, விடக்கூடாது இந்த காசை. தேடு ஃபத்வாவை. அலிம் சாஹிப் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன், உங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம். என்னங்க உங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிற ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு செட்டப்போட சொல்றது. ஏன்னா சும்மா கேட்டா என்னாச்சு? ஆலிம் சார் ஃபத்வா கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா ஃபத்வா? ஒரு ஐடியா இருக்குது, இதுக்கு இது ஹலால் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா தெரியுமா? நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ஹலாலான பிசினஸ் பண்ற காஃபிர்ட்ட ஒரு 5 லட்சம் ரூபா கடன் வாங்கிருங்க. எப்படிங்க? ஹலாலான பிசினஸ் பண்ற காஃபிர்ட்ட 5 லட்சம் ரூபா நீங்க கடன் வாங்கிருங்க. கடன் வாங்கலாம்ல, காஃபிர்ட்ட கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது. கடன் வாங்கிருங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, இந்த இன்சூரன்ஸ் காசு இருக்குல்ல 5 லட்சம் ரூபா, அதை வச்சு அந்த காஃபிர் கடனை நிறைவேற்றிருங்க. எப்படிங்க? அந்த இன்சூரன்ஸ் காசு இப்போ உங்களுக்கு வரல, காஃபிருக்கு போயிருச்சு. உங்கள்கிட்ட வந்தது என்ன? காஃபிர் ஹலாலா வியாபாரம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய 5 லட்சம் ரூபா ஹலால் ஆகி போச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எப்படிங்க? யாருக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க? யாரை ஏமாற்ற பார்க்கிறார்கள்? அல்லாஹுவை, அல்லாஹுடைய மார்க்கத்தை. ஆனா யாரை ஏமாற்றிக் கொள்கிறார்கள்? தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். ரொம்ப பேர் நோன்பு வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பயணத்துக்கு போயிடுவாங்க. ஏன்? பயணத்தில் இருந்தால் நோன்பு வைக்கிறது அனுமதிக்கப்பட்டுச்சுல, அதுக்காக வேண்டி பயணம். ஊரில் வெயில் காலம், நோன்பு வைக்க முடியாது, எங்கேயாச்சும் வெளியூருக்கு போயிடுவோம். அப்புறம் குளிர்காலத்தில் நோன்பு வச்சுக்கலாம். இதெல்லாம் யார் சொல்ற வேலை? ஷைத்தான் சொல்ற வேலைகள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க பாவத்திற்கு நீங்கள் வழிவகுத்துக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தந்திரங்கள் இருக்குல்ல, அல்லாஹ் இதற்கு குற்றம் பிடிப்பான். இதனால நீங்க செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடாது. ஒருத்தர் என்ன செய்யறாரு? மரண நேரத்தில் தன்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுக்கிறார். எதுக்கு? இவளுக்கு சொத்து போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மார்க்கத்தில் இதை செல்லுபடியாக ஆகவே ஆகாது. அவளுக்கு ஒரு வராசத்தில் சொத்து கிடைச்சே தீருங்க. வராசத்தில் சொத்து கிடைத்தே தீரும். உன் தந்திராங்க பழிக்குமா? பழிக்காது. நீ கோடை காலத்தில் வெயில் காலத்தில் நோன்பு வைக்க மாட்டேன், நான் வந்து சஃபரில் போய் நான் அனுமதியை பெற்றிருப்பேன் என்று நீ போனாலும் நீ குற்றவாளியாகத்தான் ஆகுவாய். அதே போல ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, இங்கேயும் கூட சில இடங்கள்ல இருக்குது. என்ன, எப்படியாவது இந்த வயசான காலத்தில் அத்தா அம்மாவை அல்லது ஏதாச்சும் ஒரு உறவினர்களை சீக்கிரமா போட்டு தள்ளினா சீக்கிரமா சொத்து கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளை அமல்படுத்த வேண்டும். என்ன செய்றாங்க? இந்த மாதிரி ஒருத்தர் கத்தல் பண்ணிட்டா அத சொத்து அந்த வாரிசுக்காரங்களும் சரி இவன் தொலைஞ்சு போறான், இவனை மன்னிச்சிருவோன்னு அப்படி மன்னித்தாலும் கூட இவனுக்கு வராசத்தில் பங்கு கிடைக்காது. இவனுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் இவனுக்கு மார்க்கத்தில் சொத்துல பங்கு கிடைக்காதுங்க. பார், நீங்க செய்யற தந்திரம் இருக்கிறது, இந்த உலகத்திலேயே அதற்கு நீங்கள் சோதனைக்கு ஆளாகீர்கள். இன்னும் சில சமயத்தில் சைத்தான் எப்படி திரும்ப வருவான்? வஸ்வசா. என்னங்க? வஸ்வசா. ஒழு செய்வார், ஒழு செஞ்சுக்கிட்டே இருப்பார். கையை கழுவுனமா இல்லையா, கழுவுனமா இல்லையா, கழுவுனமா இல்லை, கழுவிக்கிட்டே இருப்பார். என்னங்க ஒழு நல்லா செய்யணும்னு அப்பதானங்க தொழுக கூடும். கழுவிக்கிட்டே இருப்பார். ஒண்ணுக்கு போவார், வந்திருக்கவே மாட்டார். உட்கார்ந்துக்கிட்டு கணப்பாரு, நிமிருவாரு, எந்திரிப்பாரு, உட்காருவாரு, தேடுவாரு, அலைவார். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா? நீங்க இந்த மற்ற குர்ஆன் ஹதீஸை அதாவது விட்டு தூரமாக இருக்கக்கூடிய மற்ற மக்களுடைய பள்ளிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பேர் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி லாத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னையா இது? யார் யார் சொல்லிக் கொடுத்தது இது? யாருங்க சொல்லிக் கொடுத்தது இது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா? எந்த ஹதீஸிலிருந்து எந்த ஆயத்திலிருந்து இதை எடுத்தீர்கள்? போனோமா, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இதற்காக வேண்டிய இப்லீஸான் பல குட்டி சாத்தான்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். இங்க இருந்து வருவார், இவ்வளவுலாம் செஞ்சிருப்பாரு, நீயத்து பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இஸ்லாத்தை பின்பற்றணும்னு வச்சுக்கோங்க, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்போதும் நிம்மதிங்க, பிரச்சனையே கிடையாதுங்க. ஒழு செய்யும் பொழுதே நமக்கு நியத்து வந்துருச்சு இல்லைங்க, தொழுகைக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தோம், அல்லாஹு அக்பர், அவ்வளோதான். நியத்து மனசில் இருக்குது. என்னங்க, இமாமோட ஜமாத்தோட லுஹர் தொழுகையை தொழுகிறோம், அல்லாஹு அக்பர், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன நிறைவேறாது. நீ அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது மனசில் அந்த எண்ணம் இருக்கணும். அப்படியே தூக்குவார், அப்படியே கை போய்கிட்டே இருக்கும்.
என்ன நியத்து வரலையா இன்னும் கல்புல? உசல்லி 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 அர்பா 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 ரகாத்தின் முக்ததியம் பில் இமாமி. அதுக்குள்ளார அங்கே இமாம் சாஹிப் சுஜூதுக்கே போயிருப்பார். பார்த்துறீங்களா இல்லையா? குறிப்பாக இந்த ஷாஃபி மதுஹப்னு சொல்லுவாங்களா இல்லையா, அவங்க பள்ளியில் போனீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை பார்க்கலாம். யாராவது நிச்சயமாக தொழுகைக்கு வர்றவங்கள 2 பேர் பள்ளியில் உட்காந்து ஒழு செஞ்சுக்கிட்டே இருப்பான், மூஞ்சை தேய்ச்சிக்கிட்டே இருப்பான், தாடியை தேய்ப்பான், கையை தேய்ப்பான். அங்கே சலாமே கொடுத்துருப்பாங்க, வரமாட்டான், எந்திரிச்சு வரமாட்டான். தப்பி தவறி வந்தாலும் வச்சுங்க, தக்பீர் கட்டுறதுக்கு நிற்பான் நிற்பான் நிற்பான். பக்கத்தில் உள்ளவனுக்கெல்லாம் பெரிய மற்றவன் தொழுகையெல்லாம் பாத்திலாக்கி விட்டுருவான். சரி, அதில் வேற சட்டத்தில் என்னன்னு சொன்னால் அவங்க எதில் எடுத்தாலும் வசுவசா. ஒழு செஞ்சோமா, ஒழு செய்யலையா, நம்ம நியத்து வச்சோமா, நியத்து வைக்கலையா, அதே போல் நம்ம ஓதுறது சரியாக ஓதுனோமா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இமாம் ஓதுறாங்க, நம்ம கேட்க வேண்டியது. இன்னொரு ஹதீஸினுடைய கருத்துப்படி இமாம் இடைவெளி விட்டாங்கன்னா நம்ம ஓத வேண்டியது. அப்படி இல்லையா, இமாம் ருக்குக்கு போயிட்டாங்கன்னா நம்மளும் ருக்குக்கு போயிட வேண்டியதுதான். ஆனால் அவங்களுடைய சில சட்டப்படி ஃபாத்திஹா சூராவை கண்டிப்பாக ஓதி ஆகணும். அதுக்காக வேண்டி இமாம் செய்யக்கூடிய 2 ருக்குன்னு நம்ம விட்டாலும் பரவாயில்லை. சரி, என்ன செய்வார்? அல்ஹம்து அல் அல் அல்ஹம்து இப்படியே ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இமாமு சுஜூதுக்கும் போயிருப்பார், அடுத்த ரக்காத்துக்கு எந்திரிப்பார். அப்போதான் அவசர அவசரமாக ஓடுவாப்ல. இதெல்லாம் யாருடைய வேலை? ஷைத்தான் ஹின்ஸீர் ஹுன்ஸுப் என்று ஒரு ஷைத்தானை இதற்குன்னு நியமித்து வச்சிருக்கிறான். அவனுக்கு வேலையே என்ன? ஊசலாட்டங்கள் ஏற்படும். ஒன்றுக்கு இருந்துட்டு வந்தோடனே லேசாக ஒரு சொட்டு வந்த மாதிரி இருக்கும். ஷைத்தான் ஒன்றுக்கு அங்கேருந்து ஒன்று செஞ்சுட்டு கரெக்டாக வந்திருப்பாரு, லேசாக காற்று பிரிஞ்ச மாதிரி ஒன்றும் பிரிஞ்சிருக்காது. உடனே அவங்களுக்கு குழப்பம், திரும்ப போவார், திரும்ப வருவார், திரும்ப போவார். சில பேர் இந்த இஸ்திஞ்சா செய்யறதுக்கு போயிட்டாலே அதாபு தாங்க. ஏன்? ஷைத்தானுடைய வேலைகள், இந்த ஊசலாட்டங்கள். குர்ஆன் ஹதீஸ் அவங்களுக்கு தெரிகிறது கிடையாது. வஸ்வசா, கணப்பான், குதிப்பான், நடப்பான், தேப்பான். என்னையா இதெல்லாம் எந்த மார்க்கத்திலிருந்து இருக்கிறது? இதெல்லாம் வஸ்வசாக்கள். தொழுகையில் வஸ்வசா, இபாதத்தில் வஸ்வசா. ஒரு அழகான சம்பவம், அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், அடுத்த சட்டத்துக்கு. அதாவது இமாம் இப்னு அபி அவுஃபா, பெரிய மார்க்க மேதை, இவங்களிடத்தில் ஒருத்தர் வர்றாரு. ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நான் வந்து நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணி, உதாரணமாக குளம் அல்லது பெரிய ஹவுஸு, அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அதில் முங்கி குளிக்கிறேன், முங்கி குளிக்கிறேன். குளிச்சு அப்போ கூட எனக்கு வந்து திருப்திப்பட மாட்டேங்குது, என் உடம்பெல்லாம் நனைஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு. இப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு குளிக்கிறதுல பெரிய முசீபத்து. அவங்களுக்கு தன் கைப்பற்றக்கூடாது, ஜனாபத்தோட போகும்பொழுது கைப்பற்றக்கூடாதான். முதல்ல கையை கழுவணுமா, அப்புறமா உடம்புடைய எல்லா பக்கமும் நனைகிற மாதிரி எட்டி நின்று தண்ணி அள்ளி ஊற்றணுமா. அதுக்கப்புறமா தான், இல்லைன்னு சொன்னால் ஒரு சொட்டு தண்ணி போட்டால் கூட அந்த தண்ணி நெச்சா போயிடுமா. அதே போல் ஒழு செய்யும் பொழுது, இப்போ நம்மள்ட்ட ஒரு பாத்திரம் இருக்குது, இப்படி கையை விட்டு நம்ம அல்றோம்ல, அவங்க அள்ள மாட்டாங்க, கை தண்ணி நெச்சா போயிடுமா. அப்போ நீ என்ன மனுஷனா, வேற என்னப்பா மிருக நீனு, ஹின்சீரா நீனு, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த சங்கடிகள் பனி இஸ்ராயல்கள் மேலே இருந்தா இல்லையா, இவனும் வச்சுக்கிட்டாங்க. சரி, கேட்குறாங்க இந்த இமாம்கிட்ட, நான் வந்து முங்கி குளிச்சு எழுந்திருக்கிறேன், அப்போ கூட எனக்கு திருப்தி வர மாட்டேங்குது, உடம்புல எல்லா இடமும் நனைஞ்சிருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ இமாம் சாப் சொன்னாங்க, பிரச்சனையை விடுப்பா, உன் மேலே தொழுகையே கடமை கிடையாதுப்பா, உனக்கு தொழுகையே இல்லை உனக்கு அப்படின்னாங்க. நீ தொழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு பக்கம் ஆச்சரியம் அவனுக்கு. என்ன இமாம் சொல்கிறீங்க, எனக்கு தொழுகை கடமை இல்லையா? ஆமாம்ப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, 3 பேருக்கு வந்து மன்னிக்கப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு. அதில் ஒருத்தன் பைத்தியக்காரன், இன்னொருத்தன் சிறுவன், இன்னொருத்தன் வந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துருக்கிறவங்க. இந்த 3ல் ஒரு கேட்டகரியில் நீ இருக்க போய்க்க அப்படின்ட்டாங்க. என்னங்க, தண்ணியில் முங்கி எந்திரிச்சிட்டாரு, அதுக்கு மேலேயும் என் உடம்பு நனையிலங்கிற அளவுக்கு ஒருத்தன் எண்ணத்தில் இருந்தான்னு சொன்னா அவன் ஒரு பைத்தியக்காரனாக தான் இருப்பான். இந்த மாதிரி தான் இதெல்லாம் ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள். சரி, இன்னொரு வகை இந்த காலத்தில் அது ரொம்ப இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதிருக்கிறாங்க. அவங்க காலத்திலே இன்னையிலிருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஷைத்தான் அப்பயும் தானே இருந்தான், இப்பயும் தானே இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் அப்படித்தான், அதே மக்கள் தானே, எல்லா மனுஷன் தானே. எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறான்? தவறான தொடர்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் இடையில தவறான தொடர்பை ஏற்படுத்துறது. அதுக்கு சில வழிகளை, சில தந்திரங்களை சொல்லுவான். நம்முடைய நண்பர் பீர் கூட அதை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன, அந்நிய பெண்களோட ஃபோனில் பேசுறது. இங்கே வந்துட்டீங்களா நீங்கள், இந்த பக்கத்துக்கு நாங்கள் கையை காட்டுறோம். அந்நிய பெண்களோட ஃபோனில் பேசுறது, SMS அனுப்புறது. நாங்கள் மார்க்க விஷயத்தை தானே பேசிக்கிறோம். எப்படி
கொஞ்சம் ஒரு ஒழுக்கமான ஹராமியா இருந்தா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு என்ன இருக்குது. கொஞ்சம் இவர் ஒரு மார்க்க படிப்புள்ளவர், ஓரளவுக்கு தெரிஞ்சவரா இருந்தா இவருக்கு எப்படி வருவான், நீங்க மார்க்கம் தான் நீங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, நீங்க குரான் தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. அவங்க சகோதரிகள், நம்ம எல்லாம் முஸ்லீம் சகோதர சகோதரிகள், அல்லாஹ்வுக்காக நம்ம நட்பு வைக்கிறது அன்பு வைக்கிறது தப்பு கிடையாது. நீங்க பேசலாம், நீங்க அவங்களுக்கு பயான் பண்ணலாம், நீங்க அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து குரான் ஓத சொல்லி கொடுக்கலாம், நீங்க அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து அவங்களுக்கு படிச்சு கொடுக்கலாம். இப்படி வருவான் ஷைத்தான். என்ன செய்வான் வந்து என்ன செய்வான், கடைசியில அங்கே வழிகெடுக்க முயற்சி பண்ணுவான், ஊசலாட்டங்களை தள்ள முயற்சி பண்ணுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் அந்நியான அந்நிய பெண்ணு 2 பேர் இருந்தாங்களா, 3வது ஆளு ஷைத்தான் தான் அங்க இருப்பான். வேற ஆள் இருக்கவே மாட்டான், 3வது ஆளு ஷைத்தான். எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் சரி அவன் கெடுக்க முயற்சி செய்து விடுவான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்னங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? எப்படிப்பட்ட தூய்மையான அடியார், நபி, நபியுடைய மகன், நபியுடைய பேரன் யூசுப். அத்தா பேர் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அத்தா பேர் என்ன? இஸ்ஹாக், அவங்களும் நபி. அப்புறம் முப்பாட்டன் சொல்லவா வேணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபியுடைய மகனுடைய மகனுடைய மகன், 4 பேருமே நபிங்க. அல்லாஹ் அக்பர். எப்படி சோதிச்சான் பாருங்க ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உதவி வரவில்லை என்றால் அவர் வீழ்ந்திருப்பார். தனித்து இருக்கவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் தங்களின் கற்பை பாதுகாத்துக் கொண்டு தனித்து இருக்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை. அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய நூல் எழுதுறாங்க இயற்கை மதத்தில். இந்த காஃபிர்களுடைய யூரோப்பிய கலாச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நெருப்பும் பஞ்சு மாதிரி பக்கத்தில் வைக்கிறது, பக்கத்தில் அருகாமையில் வைக்கப்பட்ட நெருப்பையும் பஞ்சையும் போன்று. நெருப்பு இப்படி இருக்குது, பஞ்சு இப்படி இருக்குது, பத்தாம இருக்குமா? அப்படித்தான் பல வழிகளை சொல்லுவான். நாங்க மார்க்கம் சொல்லித்தரோம், நாங்க அதை சொல்லித்தரோம், இதை சொல்லித்தரோம், இஸ்லாத்தை பத்தி பேசிக்கிறோம், நாங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய சீர்கேடுகள். சமீபத்தில் பல சம்பவங்களை கேட்டோம். நம்ம பிள்ளைங்கள ரொம்ப பேர், அதாவது சகோதரிகள்ல நாங்க தாவா கொடுக்குறோம் சொல்லிட்டு, அவங்க யாருக்கு தாவா கொடுக்கணும்? அவங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்க, உங்களுடைய சகோதரிகளுக்கு கொடுங்க, பெண்களுக்குள்ளார நீங்க கொடுங்க, ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில், பெண்கள் பெண்களுக்கு மத்தியில் வேலை செய்யணும். இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியா இருந்தா அவங்க ஒரு பக்கத்துல வர்றாங்க, பின்னாடி உட்கார்றாங்க, மேல உட்கார்றாங்க, கேட்டு போறாங்க, அவ்வளவுதான். என்ன ஆயிப்போச்சு, தாவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்பர்களை வாங்கிக்கிறது. இந்த வாங்கி நம்பர் கடைசியில் என்னாச்சு, எது வரைக்கும் போயிருச்சு, காஃபிரோட ஓடி போற அளவுக்கு ஆகி போச்சுங்க. யாருக்கு இந்த பொண்ணு தாவா கொடுத்து, அதுவும் யாரு, ஒரு இஸ்லாமிய கல்வி கூடத்தில் ஓதி கொடுக்கக்கூடிய தாயியான பெண் ஆசிரியை. என்னாச்சு, காஃபிருக்கு தாவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுடைய பேச்சில் மயங்கி அவன் குஃபருடைய காலத்தில் இருக்கும் பொழுது அவனுடன் ஓடி போவதற்கு தயாராகக்கூடிய அந்த மனப்பக்குவத்திற்கு அவள் தேறிவிட்டாள் என்று சொன்னால், அங்க ஷைத்தான் எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு அங்க வழிகெடுத்திருக்கிறான் பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. கடைசி நேரம் வரைக்கும், கர்கரா வரைக்கும் ஹதீஸ்ல வருது, கர்கரா கடைசி நேரத்தில் வருவான் ஷைத்தான். வானத்தை யார் படைச்சது? அல்லாஹ் படைச்சான். சூரியனை யார் படைச்சது? அல்லாஹ் படைச்சான். பூமியை யார் படைச்சது? அல்லாஹ் படைச்சான். உன்னை யார் படைச்சது? அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் யார் படைச்சது? எப்படியாவது கெடுக்க பார்ப்பான். கேள்விக்கு மேல கேள்வி பதில் சொல்லிக்கிட்டே போனார். கடைசியில் வந்து நின்னால் அல்லாஹ் யார் படைச்சதுன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், குல் ஆமன்து பில்லாஹ், சொல்லு அல்லாஹ்வை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று. நம்ம அறிவை வைத்து அவனை நாம் மிகைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீகை கொண்டுதான், என்னங்க, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நாம் அவனை வென்றெடுக்க முடியும். பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும், பயந்துகிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும், நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள், என்னுடைய காரியத்திலே ஷைத்தான் வருவதை விட்டு நீ என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் துஆ சொல்லி தர்றான். நபியே நீங்க துஆ ஓதுங்க, ரப்பி இன்னி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னிடத்திலே ஷைத்தான்கள் வருவதை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுவான். நம்ம உஷாராயிக்கலாம், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். தக்வா, இறை அச்சம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுதல், தனிமையிலும் சரி மக்களுக்கு மத்தியிலும் சரி எல்லா நேரத்திலும் இஸ்லாமிய சட்டங்களை கடைபிடிப்பதற்குண்டான முயற்சி செய்தல், இதுதான் ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பதற்குண்டான வழிகள். மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்கணும், ஹலால் ஹராமை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பேணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. என்னுடைய ஈமானையும் உங்களுடைய ஈமானையும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய ஈமானையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.